இன்றும் சமகால அரசியல் தொடர்பாக பேசப்போகின்றோம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது கருத்துக்களால் களமாடும் ரத்தம் சிந்தாப்பூர் சமர்க்களம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்வில் அரசியல் அதிதியாக வருகை தந்திருப்பவர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கொள்கை பரப்பு செயலாளரும் சட்டத்தரணியுமான நடராஜன் காண்டிமன் அவர்கள். வணக்கம். வணக்கம் எல்ரோய். வணக்கம் நேயர்களே. எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறோம். நீண்ட காலத்தின் அடிப்படையில் சந்திக்கின்றோம். பரபரப்பாக தலைநகரமும் தாயகத்தை நோக்கி உங்களுடைய அரசியல் பயணங்களும் செயல் திட்டங்களும் தொடர்ந்து வண்ணம் இருக்கின்றன. இந்த தமிழ் மக்களுடைய அரசியல் திசை என்பது போராட்டமா அல்லது பேச்சுவார்த்தையா அல்லது இன்னும் காத்திருக்க வேண்டிய நிலைமை இருக்கின்றதா? உண்மையிலே நாங்கள் ஒரு தாயகத்தை வரையறுத்து எங்களுடைய தாயகம் கோரி போராடுகிற இந்த போராட்டம் இலங்கையினுடைய சுதந்திரம் என்று சொல்லப்படுகிற 48ஆம் ஆண்டு சுதந்திரத்துக்கு பிறகு பார்த்தாலும் கூட நாங்கள் ஒரு 77 வருடங்களை கடந்து நிற்கிற ஒரு சூழலில் நீங்கள் ரத்தம் சிந்தாத ஒரு புரட்சியாக இந்த களத்தை நடத்தினாலும் ஒரு ரத்தம் சிந்திய ஒரு புரட்சியை எங்களுடைய உறவுகள் தாயக மண்ணிலே விடுதலை போராட்டம் ஒன்றை நகர்த்தி இருந்த சூழலில் தான் நாங்கள் இதனை பார்க்கிறோம். இதிலே உண்மையிலே இன்றைக்கு இருக்கிற சூழல் ஒரு கற்றறிந்த சமூகமாக நாங்கள் சொல்லிக்கொண்டாலும் எங்களுடைய அரசியலை நாங்கள் ஆய்வு தளம் நின்று அறிவியல் தளம் நின்று போராடுகிற ஒரு சூழலில் தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு 77-78 வருட கால வரலாறு சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய ஒடுக்குமுறை இருக்கிறது மிக ஆழமாக. அதே போல் ஆங்கிலேயர்களுடைய 3 நூற்றாண்டுக்கு மேலாக அவர்கள் போர்த்துகீசராக உள்ளாந்தர்களாக ஆங்கிலேயர்களாக அவர்கள் ஆண்டு விட்டு போனதுக்கு பின்பான ஒரு சூழலில் இருக்கிற ஒரு அரசியல் ஒன்று இருக்குது. அதுக்கு முதல் நாங்கள் இந்த கோருகிற முடியாட்சி என்று சொல்லப்படுகிற ஆட்சியில் எங்களுக்கான ஒரு மொழி நிலம், அந்த மொழியை பேசுகின்ற ஒரு இனமாக நாங்கள் எங்களுடைய தாயக வரையறையை செய்திருந்தோம். அப்போ ஆங்கிலேயரிடம் நாங்கள் போர்த்துகீசரிடமும் ஆங்கிலேயரிடம் இந்த காலனித்துவவாதிகளிடம் எங்களுடைய இறமையை பறை கொடுத்ததுக்கு பிறகான ஒரு விடுதலையை சுதந்திரம் என்ற பெயரில் கவிதையில் சொன்னால் இரவில் வாங்கினோம் இன்னும் விடியவில்லை. ஏனென்று சொன்னால் ரத்தம் சிந்தாத வகையில் தான் அந்த சுதந்திரம் ஆங்கிலேயரிடமிருந்து இந்தியாவுக்கும் கிடைத்தது, இலங்கையிலும் தான். இந்தியா என்பது வேறு. இந்தியாவில் கூட ஓரளவு அங்கே போராட்டங்கள் இருந்தது. ஆனால் குறிப்பாக இந்தியாவுக்கு கொடுக்குற ஒரு சூழலில் இலங்கைக்கும் கொடுத்து விடுகிற போகிற ஒரு சூழலில் தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் எங்களுடைய அரசியலை பல தசாப்தங்களாக பிரதிநிதித்துவப்படுத்தி இருந்தவர்கள் மிக ஆழமாக இந்த அரசியலை விளங்கி கொண்டு குறிப்பாக 48ஆம் ஆண்டு சுதந்திரத்துக்கு முன்மான காலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சர் பொன் அருணாசலம், சர் பொன் ராமநாதன் அவர்களை நாங்கள் சொல்லலாம். அதுக்கு பிறகு ஜிஜி பொன்னம்பலம், தந்தை செல்வா என்று இப்படியே நாங்கள் வரலாற்றுகளை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அரசியலை மிகவும் ஆழமாக உள்வாங்கி கொண்டு அவ்வப்போது இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய தலைமை ஏதோ ஒரு வழியிலே எங்களுக்கு இந்த ஒரு சுயாட்சி கட்டமைப்பை அல்லது நாங்கள் எங்களை ஆளுகிற ஒரு கட்டமைப்புக்குள்ளே நாங்கள் சென்று விடலாம் என்ற நம்பிக்கையோடு பேசுவதும் போராடுவதும் பேசுவதுமாக இருந்து இந்த அனைத்து முயற்சிகளும் தோற்கடிக்கப்பட்ட நிலையில தான் வட்டுக்கூட்ட தீர்மானம் போடப்படுகிறது. வட்டுக்கூட்ட தீர்மானம் அன்றைய காலச்சூழலில் பலர் இன்றைக்கு போட்ட ஒரு சிலரை கேட்டீங்கன்னு சொன்னால் அது சும்மா என்னென்னு சொல்கிறது எழுந்தமானத்தில் செய்யப்பட்ட தீர்மானமாக சொல்லிக் கொள்கிற வகையில் இன்றைக்கு அதை வியாக்கியானம் செய்கிற பொருள் கூடல் செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் குறிப்பாக நீங்கள் 70ஆம் ஆண்டு தசாப்த காலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில் இனப்படுகொலை சார்ந்து மிக பெருமளவிலான நாடுகள், ஐக்கிய நாடுகள் அங்கத்துவம் பெறுகிற கால பகுதியாக தான் நாங்கள் அதை பார்க்குறோம். அந்த வகையில் இந்த நான் சொல்லிக் கொண்டு இந்த கற்றறிந்த சமூகமாக சொல்லப்படுகிற ராணி சட்டத்தில் நீங்கள் அறியப்பட்ட QC என்று சொல்வார்கள், குயின் கவுன்சில், செல்வநாயகம், ஜிஜி பொன்னம்பலம், முருகேசு திருச்செல்வம், இதை போன்று அவர்கள் தென்கிழக்கு ஆசியாவிலேயே மிக பெயர் போன அந்த சட்டத்துறை நிபுணர்களாக இருந்தவர்கள் இந்த அரசியலை முன்னெடுத்து அவர்கள் தான் இந்த வட்டுக்கூட்ட தீர்மானத்தில் தனித்தமிழீழ கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக அன்றைக்கு இருந்த காலச்சூழலில் அன்றைக்கு எங்களுடைய தேசத்தில் இலங்கையில் உங்களுக்கு தெரியும் பொதுநல அமைப்புகளுடைய மாநாடு 74ஆம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற பொழுது வெளிநாட்டு தலைவர்கள் இங்கே வந்திருந்த பொழுது ராஜதந்திரிகளை சந்திக்கின்ற பொழுது தந்தை செல்வா அவர்கள் நாங்கள் ஒரு இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், எங்களுடைய தேசம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, இது 74ஆம் ஆண்டு இனப்படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பது என்னுடைய அந்த ஆவணங்கள் இருக்கிறது. இங்கே நான் பல ஆவணங்களை கொண்டு வந்திருக்கேன், அதெல்லாம் வரலாற்றில் இருக்கிறபடி அதற்கான ஆவணம்
நான் ஒப்புவிச்சு தான் சொல்ல வேணும் இல்லை. 74ஆம் ஆண்டு இந்த தலைவர்கள்ட்ட கொண்டே அவர் சொல்கிறார், நாங்கள் ஒரு தேசமாக இருந்தோம், எங்களுடைய தேச பாதுகாப்பு இன்றைக்கு இந்த நீங்கள் கொடுத்து விட்டு சென்ற அந்த கட்டமைப்பில் சிங்கள பௌத்த பேரினவாதம் சோல்வரியில் கொடுத்த அந்த காப்பீடுகளையோ அல்லாட்டி அதுக்கு பிறகு வந்து எந்த ஒரு அரசியல் 72ஆம் ஆண்டு அரசியலில் உங்களுக்கு தெரியும், ரோயல் கொடிஜின் நவரங்க மண்டலத்தில் ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கா அவர்கள் அந்த ஆட்சியில் இருந்து இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி என்று சொல்லுகிற அரசியலமைப்பாக்க சபையாக அதை உருவாக்கி தயாரிக்கிற பொழுதும் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை உள்வாங்காதபடியால் 47 உள்வாங்கப்பட்டிருந்து பிரித்தானியர்கள் சொன்ன வகையில் சிறுபான்மையினர்களுக்கான காப்பு என்று சொல்லி 29ஆம் உறுப்பினை அங்கே அவர்கள் கொண்டு வந்ததுக்கு பிறகு அது முற்றுமுழுதாக நிராகரிக்கப்பட்டு போய்க்குள்ளதால் அது ஏதோ வகையில் காப்பீடை கொடுத்து விடும் என்று அவர்கள் நம்பினார்கள். ஆனால் அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், சோல்பரி அவர்களே 56ஆம் ஆண்டு இந்த தனி சலித்தம் வரைக்குள்ள சோல்பரி அவர்களே அதனுடைய ஆவணமும் என்னிடம் கைவசம் இருக்கிறது. சிலோன் இஸ் அ டிவைடட் நேஷன். 56 சொல்கிறார். 47ஆம் ஆண்டுன்னு சொன்னால் வரும் 9 வருஷங்களுக்குள்ள அவருக்கு ஒரு நிலைப்பாட்டுக்கு போகிறார். நான் இந்த அதை ஃபார்மர் என்று சொல்லுகிறவர் தான் இந்த டிவைடட் நேஷன் என்று சொல்லி அந்த வரலாற்றோட அந்த ஆவணத்தை வெளியில் கொண்டு வரார். கொண்டு வரைக்க அந்த புத்தகத்துக்கு முன்னிற வழங்கின சோல்பெரி சொல்லுகிறார், இந்த ஃபார்மர் அவர்களுடைய இந்த ஆராய்ச்சி எனக்கு கிடைக்கமா இருந்திருந்தால் நான் சோல்பெரி அரசியலமைப்பை கொண்டு வந்திருக்க மாட்டேன் என்று சொல்கிற அளவில் இந்த அரசியல் மிக ஆழமானது. அந்த வகையில் 74 இந்த இனப்படுகொலை நடக்குது என்று சொல்லி இந்த வெளிநாட்டு ராஜதந்திரிகளை சந்தித்து சொல்லி 76ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் பட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு போட்டதுக்கு பிறகு 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பை கொண்டு வருகிறார்கள். அதிலேயும் தமிழர்கள் பங்கு பெற்றவில்லை, தமிழ் பிரதிநிதிகள். ஆகவே அது மிக மோசமாக ஒற்றையாட்சி அரசியலமைப்பாக கொண்டு வந்து இன்றைக்கு நாங்கள் அந்த அரசியலமைப்புகளை இப்போ நாங்கள் 78 என்று சொன்னால் 22 இங்கால 47 வருடங்கள் நாங்கள் கடந்திருக்கிறோம் அந்த அரசியலமைப்புகளை. அதில் 20க்கும் மேற்பட்ட திருத்தங்கள் இருக்குது. அதில் 13ஆம் திருத்த சட்டம், 6ஆம் திருத்த சட்டம். 6ஆம் திருத்த சட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக இன்றைக்கு இருக்கிற ஸ்ரீலங்காவினுடைய அரசியலமைப்பு சர்வதேச சட்டங்களுக்கு முற்றிலும் முரணானது. இதைத்தான் நான் சொல்லுவார், இந்த கற்றறிந்த சமூகமாக இப்போ நான் சட்டத்தரணி என்று சொன்னால் இந்த விஷயங்களை பேசணும். நாங்கள் 6ஆம் திருத்த சட்டத்தில் என்னுடைய சுயநிர்ணய உரிமையை மறுத்து ஒரு சட்டத்தை ஸ்ரீலங்கா அரசு கொண்டு வரையலாம். அப்போ நான் என்னுடைய தாயகம் சார்ந்த கோரிக்கையை 47ஆம் ஆண்டில் நான் என்னுடைய சுயநிர்ணய உரிமையை நான் பாவிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யக்குள்ள 47 விரும்பியோ விரும்பாமலோ இந்த வரலாற்றை சோல்வரியை சொல்கிற இந்த வரலாற்றை அறியாமல் நான் இந்த யாப்பை கொண்டு வந்துட்டேன். அப்படி ஒரு சூழலுக்குள்ள கொடுக்கப்பட்டு போய்க்குள்ள தான் தமிழரசு கட்சி 49ஆம் ஆண்டு உருவாக்கப்படுகிறது. அதற்கு பிறகு அவர்களுடைய முதலாவது மாநாட்டினுடைய தூரியம் இந்த தேசம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டு தனித்த சுயாட்சி கொண்ட தேசங்கள் அறிவிக்கப்பட வேண்டும். ஒன்று சிங்கள தேசம், மற்றது தமிழர்களுடைய தேசம். அப்போ இந்த டயலாக் தான் அதுக்கு பிறகு 51ஆம் ஆண்டு திருவண்ணாமலையில் நடந்த முதலாவது மாநாட்டில் ஒரு நாடு இரு தேசம் என்ற விஷயமே ஆங்கிலத்தில் மிக அருமையாக இந்த விஷயங்கள் எல்லாம் கையாளப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 56 பேசுகிறோம், தனிச்சிங்கள சட்டம் பெறுது, இந்த டட்லி செல்வா, பண்டா செல்வா, இதெல்லாம் நாங்கள் போட்டு முடித்து இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு பிறகு 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பில் இந்த எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை மறுக்கிற வகையில் சிங்கள பௌத்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு அரசாக இருந்தால் எண்ணிக்கையில் பெரும்பான்மையினர்கள் ஒற்றையாட்சி அதிகாரம் இருக்கிற ஒரு அரச கட்டமைப்பில் அவர் 74 மாணவர்கள் சிங்களவர்கள். ஆகவே அவர்கள் ஒற்றையாட்சி கட்டமைப்பில் தனித்தே எண்ணத்தை அதாவது 4/3 பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அவர்கள் எப்பொழுதும் இந்த அரசியலமைப்புகளை தங்களுக்குரிய வகையிலே மாற்றிக்கொள்ள முடியும். அந்த வகையில் தான் 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பில் இந்த நாங்கள் வெளியில் நிற்க அவர்கள் அதை நிறைவேற்றினார்கள். 6 பெரும்பான்மை ஜிஆருக்கு கிடைச்சது. என்ற தொகுதி வாரி பிரதிநிதித்துவத்தின் கடைசியில் அவர் அந்த தேர்தலை எடுத்துக்கொண்டு தான் இந்த மெண்டேட் எடுக்கிறார். 6 பெரும்பான்மையோடு இருந்தது. எதிர்க்கட்சியாக உங்களுக்கு தெரியும், எங்களுடைய கட்சி தான் அன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கிற அளவுக்கு சிங்கள ஜனநாயகத்தில் இருந்த அந்த எதிர்க்கட்சி துடைத்தெறியப்பட்ட ஒரு வரலாற்றுகளை தான் இந்த அரசியலமைப்பு கொண்டு வரப்படுது. 6ஆம் திருத்த சட்டம் இன்றைக்கு உலக நாடுகளில் இருக்கிற பெரும்பாலான நிபுணர்கள், சட்ட நிபுணர்கள் எல்லாருமே சொல்லுகிறார், இங்கே இருக்கிற 6ஆம் திருத்த சட்டம் சர்வதேச அந்த சுயநிர்ணய உரிமை அங்கீகரித்திருக்கிற ஆவணங்கள், சமவாயங்கள் என்ற ஒப்பந்தங்கள் இருக்குது 10க்கும் மேற்பட்டது. அது எல்லாத்துலேயும் இந்த சுயநிர்ணய உரிமை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த சுயநிர்ணய உரிமையை முற்றுமுழுதாக நிராகரிக்கிற ஒரு சட்டம் தான் 6ஆம் திருத்த சட்டம். ஆகவே 6ஆம் திருத்த சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை நான் என்னுடைய வேணவாவை, அரசியல் வேணவாவை கொண்டு வரதுக்கு தனித்தே அது சிங்கள தேசம் போட்டுக்கொண்டு ஒரு சட்டத்தை வச்சுக்கொண்டு என்னுடைய சுயநிர்ணய உரிமையை மறுப்பதற்கான அந்த எதிர்நிலைகள் சர்வதேச சட்டங்களில் இல்லை. இதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் 13ஆம் திருத்த சட்டம் அதுவும் கொண்டு வரப்பட்ட பொழுது ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள்ள 13ஆம் திருத்த சட்டம் கொண்டு வந்தபடியாக தான் அன்றைக்கு கொண்டு வரைக்குள்ளேயே எங்களுடைய தமிழ் தேசிய தலைமையாக சொல்லப்பட்டு தமிழர் விடுதலை கூட்டணியாக அந்த அன்றைக்கு இருந்த சம்பந்தன்,
சிவசிதம்பரம், இவர்கள் சம்பந்தன், சிவசிதம்பரம், அமிர்தலிங்கம், இந்த 3 பேரும் கையெழுத்திட்டு 87ஆம் ஆண்டு ராஜீவ்காந்திக்கு ஒரு கடிதம் எழுதினோம். 13ஆம் திருத்தச் சட்டத்தை, மாகாண சபைகள் சட்டத்தையும் அமுல்படுத்தாத வகையில் ஜிஆரை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு கடிதம். இன்று இப்போ தமிழ் தேசிய பரப்பில் இயங்கிக் கொண்டிருக்கும் மற்ற கட்சிகள் அதிகமாக கூறிக்கொள்வது நீங்கள் கிடைக்கின்ற அந்த வாய்ப்புகளை மறுப்பதாகவும் 13வது திருத்த சட்டம் தேவையில்லை என்பதை இந்த தமிழ் தேசிய முன்னணி வலியுறுத்துவதாக கூறுகின்றார்கள். ஆனால் நீங்கள் கூறிய விடயம் ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கின்றது. நிச்சயமா நீங்கள் பாருங்க, இதே 87ஆம் ஆண்டே நாங்கள், அதாவது இந்த தமிழ் தேசிய தலைமையாக அன்றைக்கு அறியப்பட்ட அவர்கள் 87ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் எழுதிய கடிதத்தினுடைய பிரதி எனக்கு காட்ட முடியும். அது பப்ளிக் டொமைனில் இருக்கு, யாரும் அதை எனிவன் கேன் ஹேவ் ஆக்சஸ் டு தட் அந்த டாக்குமெண்ட். ஆகவே அன்றைக்கு அவர்கள் சொல்லுகிற நியாயப்பாடு என்னென்னு சொன்னால், நாங்கள் இழந்த இழப்புக்கும் உயிரழிவுக்கும் சொத்தழிவுக்கும் இந்த 13ஆம் திருத்தச் சட்டம் எந்த வகையிலும் ஈடாகாது என்று சொல்ல வருகிறார்கள். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 87ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்த சட்டத்தில் மிக முக்கியமான விஷயமா நாங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, 87ஆம் ஆண்டு இந்த 13ஆம் திருத்தச் சட்டம் கொண்டு வரைக்குள்ள எங்களுக்கு ஒரு ஒற்றையாட்சி கட்டமைப்பான அரசியலமைப்பு இருக்குது. மாகாண சபைகளை உருவாக்கி அது சட்டமாக்குற அதிகாரத்தை அந்த மாகாண சபைகளுக்கு கொடுக்கிறதாகத்தான் ஒரு தீர்வாக கொண்டு வரப்பட்டது தமிழர்களுடைய பிரச்சனை. ஆனால் இந்த 13ஆம் திருத்தச் சட்டத்தில் சிங்கள பெரும்பான்மை மக்களினுடைய வாதம் எவ்வாறு இருந்ததுன்னு சொன்னால், மாகாண சபைகளை நீங்கள் உருவாக்கிட்டால் அது நாங்கள் ஒரு பிரிவினைக்கு போகிறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்து விடும். ஆகவே இந்த மாகாண சபை முறைகளை சட்டமாக்குகிற ஒரு கட்டமைப்பை அங்கே நீங்கள் கொண்டிருக்க முடியாது. ஆகவே எங்களுடைய இந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பை தகர்க்கிற வகையில் தான் இந்த மாகாண சபைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மாகாண சபை முறைமை இந்த அரசியலமைப்புக்கு முரணானது, ஆகவே நீங்கள் நிறைவேற்ற முடியாது என்று சொல்லி ஒரு சமர்ப்பணத்தை அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வைக்கிறார்கள். அப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர் குழா முழுமையாக, அதை ஃபுல் பெஞ்ச் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் சொல்றேன்னு சொன்னால், 9 பேர் அன்றைக்கு உட்கார்ந்து இருந்து இந்த 13ஆம் திருத்தச் சட்டத்தில் அதிகாரங்கள் ஏதாவது பரவலாக்கப்பட்டு அவர்கள் அந்த பரவலாக்கப்பட்ட விடயங்கள், பகிரப்பட்ட விடயங்கள், மன்னிக்கணும், பரவலாக்கம் பகிர்தல் என்று ரெண்டும் வேறு வேறு சொற்கள். டீசென்ட்ரலைசேஷன் என்றது ஒற்றையாட்சி கட்டமைப்பில் அதிகாரங்களை பரவலாக்குறது, டெவல்யூஷன் என்றது அதிகாரங்களை பகிர்வது. ஆனால் உண்மையில பகிர்வது என்றுதான் கொண்டு வந்தார்கள், அதிகாரங்களை பகிர்வது என்று சொன்னால் ஒற்றையாட்சி கட்டமைப்பில் அங்கே சொல்லப்பட்ட மாகாண நிகழ்ச்சி நிரல், மாகாணத்துக்கான அதிகார நிரல் ஒன்று இருக்கிறது. மாகாண சபைகளுக்கு இந்த விடயங்கள் அதிகாரங்கள் இருக்கு என்று சொல்லி அரசியலமைப்பிலே 13ஆம் திருத்தச் சட்டம் கொண்டு வரப்படுவது மாகாண சபைக்கு மத்திய அரசுக்கு இரண்டும் சேர்ந்து இயங்குகிற நிரல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மாகாண சபையில் இந்த கல்வி, விவசாயம், காணி, போலீஸ் அதிகாரங்கள் பற்றி எல்லாம் பேசப்படுகிறது. ஆகவே இந்த அதிகாரங்களுக்கான சட்டங்களை மாகாண சபைகள் உருவாக்கலாம் என்கின்ற வகையில் தான் அந்த சட்டம் கொண்டு வரப்படுவதாக சொன்னார்கள். இந்த விஷயம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இந்த சட்டம், அதாவது பில் மசோதாவாக இருக்கிற பொழுதே இந்த விடயம் அங்கே போய் அவர்கள் சொன்னார்கள். இது மிக அருமையான விஷயம். இந்த விஷயத்தில் இருந்துதான் இன்றைக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த 13ஆம் திருத்தச் சட்டம் சம்பந்தமான எங்களுடைய விவாதத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். இதில் தான் நீங்கள் என்னோட கலந்துரையாடுகிற பொழுது தனிப்பட்டதில் இந்த எங்களுடைய இந்த தளத்தில் ஒரு கருத்தியல் ரீதியில், ஒரு ஆய்வு ரீதியில், ஒரு அறிவார்ந்த தளத்தில் இருந்து நாங்கள் இதில் பேசுகிறோம் இல்லை. அப்போ இன்றைக்கு சட்டத்திறனியாக நான் இருந்தால் இந்த சிக்கலை தான் பேசணும். அப்போ 13ஆம் திருத்தச் சட்டம் கொண்டு வரைக்க சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சுது, இது கட்டமைப்பு ஒற்றையாட்சி கட்டமைப்புக்கு கீழே நீங்கள் கீழே சப்சிடியரி பாடி என்று சொல்லுகிறார்கள் ஆங்கிலத்தில், துணைநிலை சட்டங்களை ஆக்குகிற துணைநிலை அதிகார அலகுகள் இருக்க முடியாது. ஆகவே அவர்கள் சட்டங்களை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் எங்கன்னு சொல்ல, இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்டில் இருக்கிற மாநிலங்களுக்கு இருக்கிற அதிகாரங்களுக்கான சட்டங்களை அவர்கள் இயற்றி சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பை அவர்கள் செய்து கொள்ளலாம். இங்கே மாகாண சபை சட்டங்களை இயற்ற முடியாது. மத்தியில் இருக்கிற ஒற்றையாட்சி கட்டமைப்பில் இருக்கிற இங்கே ஜெயவர்தனபுரத்தில் இருக்கிற பாராளுமன்றம் மட்டுமே தான் இந்த சட்டங்களை இயற்றும். அவர்களுக்கு இருக்கிற அதிகாரங்களில் அதை இயக்க முடியாதுன்னு சொல்லி யூனிட்டரிக்கும் ஃபெடரலுக்கும் அங்கே கொடுத்திருக்கிற வியாக்கியானத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக ஆழமாக கொடுக்கப்பட்டது. ஆகவே அந்த இடத்துல தான் ஏக்கிய என்கிற அந்த யூனிட்டரி என்கின்ற சொல்லும், இன்றைக்கு நாங்கள் இந்த ஏக்கிய ராஜ்யம் என்று சொல்லுகிற அந்த சொற்படத்தில் ஏக்கிய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிற எந்த ஒரு அரசியல் அமைப்பை நாங்கள் நிராகரிக்க வேணும் என்று சொன்னால், இலங்கை அரசியல் வரலாற்றில் இந்த அரசியல் அமைப்பு மொழியாக்கத்தில் வியாக்கியானத்தில் ஏக்கி என்ற சொல்லு இன்னைக்கு 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பில் 40 வருடங்களை கடந்திருக்கிற ஒரு சொல்லு. அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு, அதுக்கு ஒரு வகிபாகம் இருக்கு. ஆகவே அதே ஏக்கியவை கொண்டு நாங்கள் இன்றைக்கு 26ஆம் ஆண்டு அதில் புகுத்தி போட அதுக்கு வேறு விளக்கணம் கொடுக்கலாது. யாப்பும் சட்டமும் அதை அறிந்த வகையில் தான் அதை கொடுக்கலாம். ஆகவே அன்னைக்கு 78ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட யாப்புக்கு 87ஆம் ஆண்டு தான் இந்த 11 வருடங்கள் 9 வருடங்கள் கடந்துதான்
இந்த திருத்தம் இருக்கிறது. அப்போ இந்த திருத்தத்தில் அழுத்தம் திருத்தமாக இந்த நீதியரசர்கள் வந்து அது சட்ட இயற்றுகின்ற அதிகாரங்கள் எதனையும் கொண்டிருக்கல என்று சொல்லி அந்த தீர்ப்பை கொடுத்ததுக்கு பிறகு எங்கடையாக இந்த 13ஆம் திருத்த சட்டம் மாகாண சபைக்கு அதிகாரம் இருக்கு என்று நம்பி இந்த உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அரசியலமைப்பு உங்களுக்கு தெரியும், பொருள் கோடல் செய்கிற அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு தான் இருக்குது. அந்த உச்ச நீதிமன்றத்துக்கு இவர்கள் ஏதோ அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு மாகாண நேரில் எங்களுக்கு காணி அதிகாரம் இருக்கு, வழக்கை கொண்டு போச்சுன்னா என்னோட தீர்ப்புகள் எல்லாமே நான் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த வழக்குக்கு உச்ச நீதிமன்றம் சொல்றது இல்லை, இந்த காணி அதிகாரம் வந்து நாட்டினுடைய கட்டமைப்பு தன்மை ஒற்றையாட்சியாக இருக்கிற பொழுது மாகாணங்களுக்கு நிலத்தினுடைய சொத்துவம் பகிர்ந்தளிக்க முடியாது. அது ஒற்றையாட்சி கட்டமைப்புடைய தன்மை. அது அப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள் இதை கொண்டு வைக்க இதுக்கு ஏற்கனவே தீர்ப்பு சொல்லாச்சு 9 பேர் இருந்து சொன்னால் கீழே 3 பேர் இருந்து மாத்திரா சுப்ரீம் கோர்ட்டில். அடுத்து வந்த வழக்குகள் எல்லாருமே 3 ஜட்ஜஸ் இருந்தார்கள். அப்போ 3 ஜட்ஜஸ் வார அந்த தீர்ப்புகள் பேர்ந்து நாங்கள் அதிகாரங்கள் என்று சொல்லி அந்த நீதிமன்றத்துக்கு போக போக 3 பேர் இருந்து சொன்னார்கள் 9 பேர் கொடுத்த தீர்ப்புகளை கட்டுப்படுத்தும். அங்கே சொல்லுகிறார்கள் சட்டமாக்கு அதிகாரம் மாகாண சபைகளுக்கு இல்லை, ஆகவே காணி அதிகாரம் மாகாண சபைக்கு இல்லை, ஒற்றையாட்சி கட்டமைப்பில் வந்து சொத்துவம் ஓனர்ஷிப் டொமினியம் வந்து ப்ரொவின்ஸுக்கு இருக்கலாம். அது காணிகளில் இந்த காணி அதிகாரம் பறிக்கப்பட்டது. போலீஸ் அதிகாரங்கள் பற்றி இவ்வாறு ஒவ்வொரு அதிகாரம் கல்வியில் வந்து உங்களுக்கு தெரியும், கல்வி வந்து மாகாண சபைக்கு இருந்தது. ஆக குறைஞ்ச நியமங்களை செய்து ஏதோ வகையில் அதை இந்த பாடசாலைகளுக்கான வளங்களை சமனாக பிரித்து கொடுக்குற ஒரு அதிகாரம் இருந்த இடத்துல இன்றைக்கு தேசிய பாடசாலைகளாக அவர்கள் கொண்டு போய் இன்றைக்கு மத்திய அரசுகளை தான் இன்றைக்கு பெரும்பாலான காலம் அரசியல் பரப்பில் இருக்கிறீர்கள். குறைந்தபட்சம் இதையாவது தடுத்து நிறுத்தலாம் தானே? எங்களுக்குன்னு ஒரு அதிகாரம் கிடைக்கவில்லை, ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லை. இருக்கின்ற அந்த எழுதப்பட்ட அந்த சாசனத்தின் இறகுகளை புடுங்குவதை நிறுத்துவதற்கு நிச்சயமாக இதை நீங்கள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் அந்த விஷயமே தங்கி நிற்குது. இப்போ இந்த ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள்ளே நாங்கள் இருக்குதுன்னு கூறோம். அங்கே அந்த நீதிமன்றம் சொல்லுது ஒற்றையாட்சி கட்டமைப்பில் சிங்கள பௌத்த பெரும்பான்மையினுடைய இந்த தேசத்தில் என்று தான் நாங்கள் அதை சொல்கிறோம். அந்த வசனத்தை நான் அதுக்கு முழுமையான பொறுப்பு எடுக்கிறோம். அது வந்து இந்த இன்டர்பிரிட்டேஷனை வந்து ஒரு அரசியல் கல்ச்சர்ன்றது பொலிட்டிக்கல் கல்ச்சர்ன்றது வந்து இது சிங்கள பௌத்த தேசம் நாடு. இந்த சிங்கள பௌத்த தேசத்துக்குள்ளே வந்து இலங்கை பூராக நாடு சொந்தமானது வந்து சிங்கள பௌத்தர்களுக்கு. அந்த மென்டாலிட்டியில் தான் அவர்கள் அதை அந்த இன்டர்பிரிட்டேஷனை செய்கிறார்கள். உண்மையில் 87ஆம் ஆண்டு 13ஆம் திருத்த சட்டத்தை கொண்டாந்து வடகிழக்கு இணைந்த மாகாணங்களுக்கு ஒரு தேர்தல் நடத்த வேணும் என்று சொல்லியும் தற்காலிக இணைப்பு என்று சொல்லியும் இந்த அதிகாரங்கள் பேசப்பட்டிருந்தால் நீதிமன்றம் அந்த விளக்கத்தை கொடுக்கல. அந்த 9 பேர் இருந்து விளக்கத்தை கொடுத்திருந்தா இல்லை இது ஒரு இனப்பிரச்சனைக்கு பிரியோடி போயிருக்கிற இனப்பிரச்சனைக்கு தீர்வாக கொண்டு வரப்பட்டது. ஆகவே இந்த மாகாணங்களுக்கு இந்த அதிகாரங்கள் போயிருக்க வேணும். ஆகவே இந்த கட்டமைப்பில் நாங்கள் மாகாணங்களுக்கு இந்த அதிகாரங்கள் இருக்கின்றதான தீர்ப்பை கொடுத்திருக்கோம். ஆனால் இந்த 9 பேரும் சேர்ந்து சொல்கிறார்கள் சட்டங்களே இல்லை என்று சொல்லி இந்த எசன்ஸ் அங்கே ஒரு பொலிட்டிக்கல் சொல்யூஷனுக்கு கொண்டு வரப்பட்டால் உங்களோட மைண்டுகளையும் விஷயத்தை இருக்கணும். இந்த அரசியல் தீர்வுக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட விஷயம் தான் அங்கே இருக்க வேணும். குறைந்தபட்ச அந்த அதிகாரத்தை வலிவிலக்க செய்கின்ற திட்டங்கள் அதிகமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. 13 நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறுகிறீர்கள். குறைந்தபட்சம் அதற்கு நீங்கள் முன்மொழிகின்ற விடயங்கள் எதுவாக இருக்கின்றது? நீங்கள் ஒற்றையாட்சியை எதிர்க்கிறீர்கள். இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய அரசியல் கொள்கை ஏது? அவர்கள் முன்மொழிகின்ற திட்டங்கள் வரைவுகள் ஏது? மிக பொருத்தமான ஒரு சிறப்பான கேள்வி. இந்த 13ஆம் திருத்த சட்டத்தை இப்போ நாங்கள் நிறைவேற்றும் கொண்டு கேட்க அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கால 33க்கும் மேற்பட்ட தீர்ப்புகள் இன்றைக்கு இருக்குது இந்த அதிகாரம் சம்பந்தமாக. அங்கே உச்ச நீதிமன்றம் தீர்த்த வழக்குகள். அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் கொண்டு வரைக்கு 87ஆம் ஆண்டு இந்த அரசியலமைப்பை மாகாணங்களுக்கு அதிகாரங்கள் இல்லாத வகையில் தான் அவர்கள் கொண்டு வர விரும்பி இருக்கிறார்கள். அதால தான் சிங்கள பௌத்த தேசம் விரும்பின வகையில் ஸ்ரீலங்கா தேசம் விரும்பின வகையில் 100க்கு 100% அதை அமுல்படுத்தப்பட்டிருக்கு. ஏனென்றா நாங்கள்லாம் சொல்லுகிறோம் அதில் அதிகாரம் ஏதோ இருக்குண்டு நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய்க்கல அது சொல்லுது வியாக்கியானம் செய்து இல்லை என்று சொன்னால் அவர்கள் 87ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த அதிகார பகிர்வு அந்த தீர்வு யோசனையில் அவர்கள் எந்த அதிகாரங்களையும் கொடுக்க தயாராக இருக்கவில்லை என்பதுதான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற அந்த வியாக்கியானம். இன்று மட்டும் இருக்கிற பிரச்சனையும் இன்றைக்கு ஒரு இனம் அளிக்கப்பட்டிருக்குன்னா இந்த யுத்தம் நடந்த 2009ஆம் ஆண்டு முடியக்குள்ளே இவங்களுக்கு இந்த மாகாண சபையும் இந்த ஆட்சி அதிகாரங்கள் இருந்த ஒரு சபை எங்கள்கிட்ட இருந்தது. அன்றைக்கு நாங்கள் ஏற்கனவே வடக்கு மாகாண சபை 13ஆம் ஆண்டு தான் முதல் ஆரம்பிக்குது. ஆனால் கிழக்கு மாகாணத்தில் ஒரு மாகாண சபை உருவாக்கப்பட்டு விட்டது. பிள்ளையான் என்ற தலைமையில் முதலாவது மாகாண சபை அங்கே உருவாக்கப்படுது. ஆனால் வடக்கு கிழக்கு மாகாணத்தை பிரித்ததுக்கு பிறகு 2006ஆம் ஆண்டு ஜேவிபி இதே ஜேவிபி கொண்டு போய் பிரித்ததுக்கு பிறகு இப்போ நாங்கள் சொல்ல வரோம் நாங்கள் வந்து இப்போ இன்றைக்கு கேட்கிறவ 13 கேட்கிற வீட்டை நாங்கள் இந்த கேள்வியை கொடுத்து நீங்கள் இந்த தேர்தல் முன்னெடுக்கப்பட்டால் இந்த மாநசபை தேர்தல் முன்னெடுத்தால் நீங்கள் அது தேர்தல் நிற்பீங்க. அந்த விஷயத்துக்கு தான் நான் வரேன். நீங்கள் சொன்ன கேள்விக்கு சொல்ல இல்லை அதை சொன்னால் அதுக்கு புறாத தொடர்ச்சி வெறும். அதாவது இப்போ பாருங்க இந்த கேள்வியை எங்கள்கிட்ட கேட்குறீங்க. ஆனால் தமிழ் தேசிய அரசியல் என்கின்ற நிலைப்பாட்டில் 78 வருடங்களுக்கும் நாங்கள் இந்த மக்களாணி எடுத்திருக்கிற வடகிழக்கு இணைந்த தாயகம் சுயநிர்ணய உரிமை இறமைக்கு தனித்துவமான இறமையை கொண்டவர்கள்
என்றதான் தேர்தல் விஞ்ஞாபனம். நீங்கள் ஏதாவது ஒரு தேர்தல் விஞ்ஞாபனம் 2024 ஆண்டு சரி ஏதாவது ஒரு கட்சி இந்த தமிழ் தேசிய தரப்பில் இருக்கிற 13 யதார்த்தமாக நாங்கள் ஆரம்ப புள்ளியாக ஏற்றுக்கொள்கிறோம் என்ற ஒரு மக்களாணையை பெற்றிருக்கவில்லை. அப்போ இன்றைக்கு தமிழரசு கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது 51ஆம் ஆண்டு ஒரு நாடு இரு தேசங்கள் என்கின்ற அந்த தீர்மானம் தான் இன்றைக்கும் தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு. ஆகவே இன்றைக்கு அந்த நிலைப்பாடுல மாறாமல் 78 வருஷமாக இருக்கிற ஒரு தரப்பு சொல்லுது ஃபெடரல் கட்சி தான் அதன் பேர். ஆங்கிலத்தில் இங்கால தமிழரசு கட்சி, தமிழ் அரசு. இதைத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஃபெடரல் என்று சொல்லி எங்களை கொண்டு ஏமாத்துகிறார்கள். அங்கே தமிழில் பேர் வந்து தமிழரசு கட்சி. ஆகவே இவர்கள் தனிநாட்டுக்கு போகிறதுக்கு தான் ஃபெடரல் இவர்கள் கேட்கிறார்கள் என்று சொல்லி சிங்கள மக்கள் மத்தியில் இந்த ஃபெடரல் என்றாலே தனிநாடுன்றதுக்கு அவர்கள் சொல்ல வர வியாக்கியானம் சிங்கள மக்களை ஏமாத்துறதுக்கு, உண்மையிலே தமிழ் மக்களை ஏமாத்துறதுக்கு அங்கே தனிநாடு என்ற தனியரசு என்று சொல்லி சொன்னாங்க தமிழரசு. இங்கே சிங்கள மக்களை ஏமாத்துறதுக்கு அதை ஃபெடரல் என்று சொன்னாங்க. இதில் சிங்கள மக்களும் அதை நம்பையில், தமிழ் மக்களும் நம்பையில் என்று சொன்னால் இன்றைக்கு அவர்களுடைய நிலைப்பாடு இந்த 13 இந்த சட்டத்திறனிகளாக தானே அறியப்படுகிறார்கள். இந்த 13 ஏதோ அதிகாரம் இருக்குன்னு பேசுகிற தரப்பு அவர்களுக்கு இந்த 33 தீர்ப்புகளுக்கும் பிறகு இன்றைக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னா 13 அதிகாரமற்ற ஒரு கட்டமைப்பை தான் எடுக்க போறோம்னு தெரியும். ஏன்னா இந்த காணியை நீங்க எக்ஸசைஸ் பண்ணலாம் இல்லை என்று சொன்னால் இந்த 33 தீர்ப்புகளையும் மாற்றுற வகையில் ஒரு திருத்தத்தை கொண்டு வரும் அரசியலமைப்புக்கு. 13ஆம் திருத்த சட்டத்தில் பறிக்கப்பட்ட அதிகாரங்களை கொண்டு வந்து திரும்பவும் ஒரு கட்டமைப்புக்குள்ள நாங்கள் இந்த என்னோட இன்டர்பிரிட்டேஷன் அங்கே இருக்கிறது ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. 33 அதிகாரங்களும் கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரங்கள் 33 தீர்ப்புகள் மூலமாக பெரும்பாலான அதிகாரங்கள் எடுக்கப்பட்டதுக்கு பிறகு இன்றைக்கு ஒரு சட்டத்தரணியா நான் இவ்வளவு சொன்னதுக்கு பிறகு உங்களுக்கு இப்ப விளங்கும். இப்ப நாங்கள் மாகாண சபை என்று போற தேர்தலுக்குள்ள 13ஆம் திருத்தத்தை கிடக்குது. மாகாண சபைக்கு அதிகாரங்கள் இருக்குது. அதிகாரங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டதுக்கு பிறகு உள்ளூராட்சி சபை வந்து சொல்லுவாங்க ஒரு கேபினெட் மினிஸ்டருடைய கேபினெட்டுடைய அதிகாரத்தை கொண்டிருக்கின்ற நம்ம நிலத்தில் உங்களுக்கு தெரியும் தொல்பொருள் சின்னங்களை தூக்கி எறிகிறாங்க எங்களோட போராட்டங்களுக்கும் இதுகளுக்கும் பிறகு. அப்ப அதுக்கு ஒரு பாரி அழுத்தம் ஒரு அதிகாரங்கள் இருக்கிற வகையில் அந்த நிலத்தை ஆளுகிற அதிகாரத்தை அதை வச்சிருக்கிற வகையில் பேசுறாங்க. ஆனால் அதைவிட இன்றைக்கு இருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் பறிக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பில் நாங்கள் எடுக்க போற ஆரம்ப புள்ளி என்று சொல்லிக்கொண்டு இந்த ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள்ள இருக்கிற 13 நாங்கள் ஏற்கிற வகையில் நாங்கள் போனோம்டா 78ஆம் ஆண்டு நாங்கள் ஏற்க இல்லை என்று சொல்றதும் 87ஆம் ஆண்டு நாங்கள் ஒற்றையாட்சி இந்த 13ஆம் திருத்த சட்டத்தையும் மாகாண சபைகள் சட்டத்தையும் ஏற்காமல் பார்த்துக் கொள்ளும் கொண்டு இந்த தமிழ் தேசிய தலைமை எழுதின கடிதத்துக்கும் இந்த தியாகங்கள் உயிர் இனப்படுகொலையாக நாங்கள் 1,40,000க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறோம். போராளிகள் இந்த விடுதலைக்காக தங்களுடைய இளம் தியாகங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த இடத்துக்கு நாங்கள் பதில் சொல்லி ஆகணும் என்று சொன்னால் உலகத்தில் இதுக்கு ஒரு வரன்முறை இருக்கு. ஒரு இனப்படுகொலை செய்யப்பட்ட இனமாக ஏன் நீங்கள் நினைக்கிறீர்கள் வேறு அனுரகுமார திசாநாயக ஒரு தீர்வு திட்டத்தை கொண்டு வரணும்? இன்றைக்கு ஒரு தீர்க்கப்படாத பிரச்சனையாக இன்றைக்கு இலங்கை பிரச்சனையில் தமிழற்ற பிரச்சனை இருக்கிறபடியாக தான் இன்றைக்கு சர்வதேசம் சொல்லுது அதை தீருங்கன்னு சொல்லி ஜெனிவாவில் சரி இங்கே சரி. எங்களுடைய 13ஆம் திருத்தச் சட்டம் என்பது இந்தியாவினுடைய பூகோள அரசியல் நலனுக்காக மட்டுமாக இருக்க முடியாது. நாங்கள் சொல்கிறோம் இந்தியாவினுடைய பூகோள அரசியல் நலனை பாதுகாக்கணும்னா தமிழர்களுடைய இந்த அதிகாரங்களை நீங்கள் வரையறுத்து அதை தமிழ் மக்கள் கேட்கிற வகையில் அதை கொண்டு போய் சேர்க்க வேணும். உங்களுக்கு தெரியும் விடுதலை போராட்டம் இருக்கும் வரையும் சீனாவுக்கு இந்த இந்தியாவுக்கு சீனா ஒரு அச்சுறுத்தலாக இருக்க இல்லை. ஆனால் அங்கே ஒரு போராட்டம் தனி தேசத்துக்காக இருந்தபடியால் சீனாவுக்கு இங்கே முழுமையாக கால் ஊன்ற முடியாத வகையிலையும் முற்றுமுழுதாக எங்களுடைய விடுதலை போராட்டம் வேலுப்பிள்ளை தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய போராட்டம் இந்தியாவினுடைய பூகோள அரசியல் நலனை மிக காத்திரமான ஒரு விடுதலை புலிகள் ராணுவம் இருந்த காலங்களில் இலங்கை இறையாண்மை என்பது பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. எந்த நாடுகளும் நிலபுலன்களை இங்கு ஆக்கிரமிக்கவில்லை. நிச்சயமாக நீங்கள் பாருங்கள் இலங்கையினுடைய இறையாண்மை என்பது 2 தேசங்கள். நாங்களும் தேசத்துக்கு உரித்தானவர் என்றும் விடுதலை புலிகளும் எந்த ஒரு நாடுகளையும் உள்ளே வர அனுமதிக்கவில்லை. இவர்கள் கூட அநேகமாக பல இடங்களில் அதாவது போராட்டத்தினுடைய அழுத்தம் தான். அது மிக அழுத்தமாக சொல்லி இருப்பார் 94ஆம் ஆண்டு அவருடைய மாவீரர் தின உரையில இந்த பூகோள அரசியலை பற்றி பேசுகிற இதில் இன்றைக்கு ஒரு இனப்படுகொலை இடம்பெற்று முடிஞ்ச ஒரு சூழலை அதை பொருத்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக நாடுகள் மனிதாபிமானவாதிகளாகவோ மனித உரிமைவாதிகளாகவோ எங்களுக்கு இந்த தீர்வுகளை இன்றைக்கும் தராது. ஆனால் இன்றைக்கோ எங்களுடைய அரசியல் எங்களுடைய தேசத்தினுடைய இந்த அரசியல் கோரிக்கையை அவர்கள் பாவிக்க வேண்டிய ஒரு தேவை வரும். அதைத்தான் நான் சொல்கிறேன். ஸ்ரீலங்கா சீனா சார்ந்து போகுதா இல்லாட்டி இந்த ஒரு தேசம் சார்ந்து போய்க்குள்ள மேற்கு கிழக்காக பிரிந்திருக்கிற இந்த பூகோள அரசியல் ஒரு தீர்மானத்தை எடுக்கும். அப்படிதான் உலக நாடுகளில் இந்த தேசங்கள் உருவாகின. இந்த ஒற்றையாட்சி கட்டமைப்புகள் இன்றைக்கு சர்வதேசத்தில் எங்களுக்கு இருக்கிற நீதியின் உச்சம் எது என்று சொன்னால் ஒரு இனமாக அவர்களுக்கு 13ஆம் திருத்த சட்டம் 38 வருடங்களாக அங்கு அமுல்ல இருந்த ஒரு சட்டம். அந்த சட்டத்துக்குள்ளதான் இனமாக அவர்கள் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். சுயநிர்ணய உரிமை என்று இன்றைக்கு 13ஆம் திருத்த சட்டத்துக்கும் தந்தை செல்வாவினுடைய மகள் சொல்லுகிறார். இல்லை சந்திரஹாசனுடைய மனைவி மருமகள் சொல்லுகிறார் 13ஆம் திருத்த சட்டத்துக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கு
என்ற அளவில் இன்றைக்கு அந்த டெலோவினுடைய ஒரு மாநாட்டில் வருடாந்த மாநாட்டில் அவர் பேசிக்கல அமெரிக்காவுக்கு போயிட்டு வாரா, காங்கிரஸை சந்திச்சுட்டு வந்து சொல்கிறா 13க்குள்ளே சுயநிர்ணய உரிமை இருக்குன்னு. அப்போ ஒற்றையாட்சி கட்டமைப்பு ஒரு சட்டத்தை படித்தவே தானே, சட்டத்தை படித்து வேண்டாம் ஒற்றையாட்சிக்குள்ளே நாங்கள் ஒரு அதிகாரத்தை பகிர்கையிலாண்டு சுப்ரீம் கோர்ட் இந்த தீர்ப்புக்கு மேலே தீர்ப்பு சொன்னால் 38 வருடங்களாக நாங்கள் அழிஞ்சும் போயிருக்கிறோம் என்று சொன்னால் இது யாருக்கு நீங்கள் சொல்கிறீங்க? உங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு, உங்களுடைய தகப்பனார் மாமனாருடைய நிலைப்பாடுகள் எல்லாமே ஒரு சமஷ்டி கட்டமைப்பில் இறமை கொண்ட ஒரு தேசமாக நாங்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இது யாருக்காக சொல்கிறீங்க? இன்னொரு 38% நாங்கள் இந்த ஒற்றையாட்சிகளில் இருந்து அழிகிறதா? அப்போ இனப்படுகொலை இந்த இனத்துக்கு நடந்திருக்கு என்று சொன்னால் இந்த இனத்தை ஆளுகிற தகுதியை தென்பகுதியில் இருக்கிற சிங்கள பௌத்த பேரினவாத இந்த கட்டமைப்பு இழந்து விடுகிறது. ஆகவே அந்த இடத்துல தான் இன்றைக்கு உலக நாடுகளில் வந்து இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் கனடாவில், யூகேல, ஆஸ்திரேலியாவில் இந்த விடயங்கள் வந்து மிக ஆழமாக இனப்படுகொலை செய்யப்பட்டவர்கள் என்று சொல்லி இன்றைக்கு 15 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம், புலம்பெயர் தேசங்களாக. ஆகவே அந்த இடத்துல தான் இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற பிடி வந்து எங்களுக்கான ஒரு தேசத்தை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு எங்களுடைய சட்ட பாதுகாப்பு, நான் நாளைக்கு கொல்லப்படக்கூடாது, என்ற நிலம் ஆக்கிரமிக்கப்படக்கூடாது. நான் இதெல்லாம் கொண்டிருக்கிறேன் நில ஆக்கிரமிப்பு. உங்களுக்கு தெரியும் இந்த நில ஆக்கிரமிப்பினுடைய திட்டமிடலே வந்து ஜேஆர் ஜெயவர்தன காலத்தில் இந்த கல்லோயா திட்டம் பட்டிப்பளை என்றது கல்லோயாக மாற்றப்பட்டு சேருவில் என்ற ஒரு புது கிராமத்தை கொண்டு திருவண்ணாமலையில் அழைச்சு சிங்களம் கிராமமாக தொகுதியாக்கி இவ்வாறு முழுக்க சூறையாடப்படுகிற ஒரு சூழல். அப்போ இன்றைக்கு கிவுலோயா திட்டம் வந்திருக்கு. கிவுலோயா திட்டத்துக்கு அது பட்ஜெட் 2025 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி பட்ஜெட்டுக்கு வாக்களிக்க கேட்கிறான். எல்லார்ட்ட கையிலையும் அது இருக்குது. அதில் சொல்லுது 250 கோடி ரூபாவை கிவுலோயா திட்டத்துக்கு செய்ய போகிறோம். கிவுலோயா திட்டத்தில் நீங்கள் அந்த திட்டத்தை பாருங்க, தட்டினீங்கன்னா ஆங்கிலத்தில் வரும். சரிதானே? ஆங்கிலத்தில் அந்த திட்டம் வருது. திட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிலீஷில் 2-3 ரிப்போர்ட், 4வது ரிப்போர்ட் சிங்களத்தில் நடக்கு. சிங்களத்தில் சொல்கிற ரிப்போர்ட்டில் வியாபிருத்திய அரமுனை என்று சொல்லுவான். ஒரு டாபிக் போட்டிருப்பேன், 2வது 3வது டாபிக். திட்டத்தினுடைய நோக்கத்தில் நீங்கள் போய் வாசிச்சிங்கன்னா சம்பத் நுவர வலியோய மற்றது கிரி என்று சொல்லி ஒரு 3 கிராமங்களுக்கு இந்த விவசாயம் செய்வதற்கான வாழ்வாதாரத்தை தேடி கொடுக்கறதுக்கு அவர்கள் 2 போகம் செய்யல. அது உங்களுக்கு தெரியும், மழையை நம்பி செய்கிற போகம் ஒன்று தான். மெட்ட போகம் யாழ மகா என்று சொல்கிறது அவங்களோட இதில். அப்போ சிறு போகம் செய்ய முடியாது என்று சொல்லி அந்த நோக்கத்தில் வந்து இந்த 3 இடத்தையும் தான் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த இன்றைக்கு அதில் நாங்கள் சொல்ல வர குற்றச்சாட்டுகள் என்னென்னு சொன்னால், இந்த இவர்கள் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் வரவு செலவு திட்டத்தில் கிவுலோயா திட்டம் 250 47 தொல்பொருள் விஷயங்களை விளங்கி கொண்டு எங்களுடைய வளமான பூமியை ஆக்கிரமிக்கிறதுன்றது உங்களுக்கு தெரியும். மகாவலி வளையத்துக்குள்ளால தான் மணனாறு வந்தது. மணனாரத்தில் இந்த என்னிட புத்தகம் இருக்குது. அந்த கிராமங்களுடைய பேரை நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா அந்த பண்பாட்டோட மிக ஒன்றிச்சு இருக்கிற விஷயத்தில் தான் இந்த 13ஆம் திருத்தச் சட்டம் இன்றைக்கு மாமூலில் இருக்க ஆளுநர் ஒருத்தர் இருக்கிறார். ஆளுநர் வடக்கு மாகாணத்துக்கான விஷயங்கள் அவர் தலையிடலாம் இந்த சட்டங்களை பாவிக்கிறதுக்கு. ஆனால் அந்த சட்டங்கள் இல்லை, சட்டங்கள் எல்லாம் சொல்லிட்டு. அப்போ இன்றைக்கு ஏதோ 13 அமுல்ல இல்லைன்ற மாதிரி ஒரு கதையை அவர்கள் சொல்ல வருகிறார்கள். ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், வடக்கில் வேதநாயன் என்ற ஒருவர் அங்கே ஆளுநராக இருக்கிறார், முன்னாள் அரசாங்க அதிபராக இருந்தவர். இன்றைக்கு சொல்லுகிறார் இந்த அரசை போல அவர் அரசாங்க ஆளுநரா இல்லாட்டி அரசினுடைய என்ன ஒரு எடுபடி என்று நான் சொல்லலாம். என்பது ஜனாதிபதியின் நியமனத்தில் கட்சியினுடைய அரசியல பேசுறாங்க. அவர் அந்த மக்களுக்கு ஆளுநருக்கு இருக்கிற அதிகாரங்களை எப்படி பாவிச்சு அந்த விஷயங்களை திட்டத்தை அமல்படுத்துறதை ஒழிய இந்த அரசை விட இந்த அரசு இப்படி செய்யலாது, இந்த அரசாங்கம் மிக தமிழ் மக்களுக்கு விஷயங்களை செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு மக்களுக்கு நடந்து இந்த இனப்பிரச்சனை புரியோடி போயிருக்குன்னு சொன்னால் இந்த 13க்குள்ள இந்த இருக்கிற அதிகாரங்களை பற்றி தானே நாங்கள் பேசுகிறோம். அப்போ இன்றைக்கு ஒரு ஆளுநரை நியமிச்சிருக்குன்னு சொன்னால் ஆளுநர்கிட்ட தான் இந்த அதிகாரம் இருக்குன்ற குற்றச்சாட்டு இன்றைக்கு பலரும் சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த ஆளுநரை வச்சுக்கொண்டு இந்த தேசங்களை வந்து முடக்கிற பணியிலையும் இந்த தேசங்களை முற்றுமுழுதாக இந்த கட்டுமானத்தை தகர்க்கிற வகையிலையும் ஒரு இனப்பெரும்பலை மாத்திரத்துக்குமாக இந்த 2 ஆளுநர்களை வடக்கையும் கிழக்கையும் வச்சுக்கொண்டு போகிற போக்கத்தான் நாங்கள் பார்க்குறோம். இது தொடர்பாக தேசிய பரப்பில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள் ஏன் ஒன்றிணைந்து செயல்பட முடியாமல் இருக்கின்றது? அங்கதான் நான் சொல்ல வரேன். இப்போ இதில் தான் நீங்கள் மிக ஆழமாக விளங்கணும். இந்த கேள்விகள் எல்லாத்துலேயும் மிக ஆழமான ஒரு விஷயம் தொக்கி நிற்குது. நாங்களும் அதை தான் கேட்குறோம். 77 வருஷமாக நாங்கள் இதை பேசுகிறோம்னா இந்த கட்சியும் கஜேந்திரகுமாரும் மட்டும்தான் இந்த இதைத்தான் கேட்டோம்ப்பா, இதைத்தான் கேட்டோம், மக்களான எங்களுக்கு இதுக்கு தான் கிடைச்சிருக்கு சொல்லி இவ்வளவு அழிவுக்கு பிறகு இந்த அழிவையும் சொல்லி பேசுற கட்சி நாங்கள். இதை பேசுறதுக்கு இவர்களுக்கு என்ன சிக்கல்? இதைத்தான் நானும் கேட்கிறேன் இந்த வாக்கள்கிட்ட. இந்த 13 ஆரம்ப புள்ளி என்று சொல்லி ஒரு சட்டத்திறனியாக ஜனாதிபதி சட்டத்திறனியாக சொல்லிக் கொள்ளுகிற இந்த தரப்புக்கு தெரியாதா இந்த 13 எதுவுமே இல்லை? 13 நாங்கள் காணி அதிகாரத்தை கூடி எடுக்க இயலாது, காணி அதிகாரம் இல்லை என்று சொல்லி தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆகவே அங்கே இருக்கிற அரச காணிகள் வந்து இன்றைக்கு அனுரகுமார திசாநாயக்காவுக்கு தான் அது கைது இருக்கிற அதிகாரம். ஒருவேளை இருக்கின்ற ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்வை பற்றி யோசிக்கலாம். எதுவுமே இல்லாமல் இருக்கின்ற அங்கதானே நான் சொல்ல குறைந்தபட்சம் நாங்கள் எதையாவது ஒன்று எடுத்து விட்டு அதை இங்கதான் நீங்க மிக ஆழமா யோசிக்கணும். இதைத்தான் இன்றைக்கு பலரும் சொல்ல வருகிறார்கள்.
எங்களுக்கு இருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த இனப்பெரம்பலை மாற்றாமல் இந்த வேலை திட்டத்துக்குள்ளே நாங்கள் முழுமையாக இந்த தாயகத்தினுடைய இனப்பெரம்பலை மாற்றல. காணி அதிகாரம் என்பது இன்றைக்கு தெரியும் 77 வருஷம் தத்தஞ்சின ஒரு போராட்டம் என்று சொன்னால் எங்களுடைய தேசங்களுடைய எல்லைகள் வரையப்பட்டிருக்குது. உங்களுக்கு தெரியும் பல தேசங்கள் கபலீகரம் செய்யப்பட்டு இந்த விடுதலை போராட்டத்தினுடைய குருதியால் தான் அந்த எல்லைகள் வரையறுக்கப்பட்டது. ஆகவே இன்றைக்கு காணி அதிகாரம் இல்லை என்று தீர்ப்பு கொடுத்ததுக்கு பிறகு காணியை பற்றி நாங்கள் பேசலாம். ஏனென்றால் அங்கே ஒரு காணியை வவுனியால் உங்களுக்கு தெரியும் போகஸ் என்று சொல்லி கொக்கச்சான் குளத்தின் பேரை மாற்றி கொண்டு வந்ததுக்கு இந்த சுமந்திரனும் செல்வம் அடைக்கலனாலும் இருந்து கொடுத்த மைத்திரிபால சிறிசேனனுடைய காலப்பகுதியில் ஆகஸ்ட் மாதம் 2017 நினைக்கிறேன் 1-2 தேதிகளுக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள்லாம் கொடுக்குறார்கள் போகஸ் கொக்கச்சான் குளம். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் வவுனியா தெற்கென்று ஒரு பிரதேச சபை சிங்கள பிரதேச சபை உருவாக்கப்பட்டிருக்கிறது. வவுனியா வடக்கில் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய அளவில் அவர்களுடைய இந்த கிவுலோயா திட்டம் என்ற ஒரு திட்டத்தையும் கொண்டு வர இந்த முயற்சியையும் அதுக்குரிய உபாதி சமரசிங்க என்கின்ற அந்த அமைச்சர் நடந்து கொண்ட விதங்களை பற்றி நாங்கள் மிக ஆழமாக பேசலாம். ஆகவே தான் சொல்ல வருகிறோம், இந்த 13வது என்ன அதிகாரம் இருக்குன்னு நீங்கள் சொல்ல வாரீங்க சொல்லுங்களேன். நான் மற்ற மாதிரி கேட்டேன், ஏதாவது இருக்கிற அதிகாரம் இந்த இனம் அந்த 13ஆம் திருத்தம் ஏன் என்று சொன்னால் ஒரு உள்ளூராட்சி சபை அல்லாது என்னுடைய இனம் அளிக்கப்படாமல் நான் என்னை ஆளுகிற ஒரு கட்டமைப்புக்குள்ள என்னுடைய அலுவலர்களை சுயமாக பார்க்கறதுக்கான ஒரு கட்டமைப்பு தான் நாங்கள் கேட்டோம். அதில் போலீஸ் அதிகாரம் இல்லை, காணி அதிகாரம் இல்லை, கல்வியும் இன்றைக்கு மத்திய அமைச்சிட்ட போயிட்டா பிறகு ஏதாவது அதிகாரம் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அந்த அதிகாரங்கள் என்ன சொல்லுவோம் எனக்கு? நுழம்பு அடிக்கிறதும் டாய்லெட்டுக்குள்ள பிட்டுக்குள்ள இருக்கிற டாய்லெட் அழுறதுக்குமான அதிகாரங்கள் அங்கே கிடக்குங்களுக்கு சரிதானே. ஒரு நிலத்துக்குரிய அதிகாரங்கள் உள்ளூராட்சி சபையில் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு நாங்கள் இதில் சொல்லப்பட்ட அதிகாரங்களாக பட்டியலில் சொல்லியிருக்கிற அதிகாரங்கள் எல்லாத்தையும் 33 தீர்ப்புகளால் இல்லை என்று சொன்னதுக்கு பிறகு நீங்கள் கண்ணுக்கு முன்னால் கேட்குறீங்களே ஒன்றும் இல்லாத ஒன்றை தான் நீங்கள் சொல்லுங்க. இந்த மக்களினுடைய இறமையையும் அல்லது இந்த மக்களை பாதுகாக்கிறது உயிர் அச்சுறுத்தலில் இருந்து பாதுகாக்கிறதுக்கும் அவருடைய நிலபுலங்கள் அபகரிக்கப்படாமல் இருக்கிறதுக்கும் இந்த 13 இன்றைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கிற அதிகாரம் என்ன? ஏதாவது அதிகாரத்தை இருக்கிறத தக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் 13ஆம் ஆண்டிலிருந்து 18ஆம் ஆண்டு வரையும் விக்னேஸ்வரன் அவர்கள் இருந்தார்கள் மாகாண சபையில். அந்த தையிட்டிக்கு கல்லை கொண்டு நட்டது ரெஜினோல் கூரே அந்த விகாரைக்கான கல்லை நாட்டைக்குள்ள மாகாண சபை பவரில் இருக்குது சரிதானே. அப்போ நான் சொல்ல வரேன், இந்த மாகாண சபை ஒன்று இருக்கைக்குள்ளதான் ஒரு தனியார் காணியை அபகரிக்கிற ஒரு சூழல் அங்கே நடந்திருக்கு. மாகாண சபை அவர்களுக்கு இது பற்றி தெரிஞ்சிருக்கு. நிச்சயமாக அவருக்கு மாகாண சபையில் காணியை தெரிஞ்சிருக்கிறதுன்றதுக்கு அப்பால இதே அவர் கேள்விக்குட்படுத்தி மாகாண சபைக்கால இயங்கி இருக்கணும். உங்களுக்கு தெரியும் குருந்தூர் மேலே வெடுக்குனாரி இன்றைக்கு தென்னமரவாடி கன்னியாவெந்நீர் இதில் முழு ஆர்டிகிள்ஸையும் கொண்டு வச்சிருக்கிறேன். ஏதாவது ஒரு தேவைக்கு வந்தாலும் ஆக்கிரமிப்பு என்பது மட்டக்களப்பில் மட்டும் போராது தந்தாமல் குச்சவெளியில் 26 விகாரைகள் அமைக்கப்பட்டிருக்குது. குச்சவெளி என்ற தனித்தமிழ் பிரதேசத்துக்குள்ள அந்த நீங்கள் ஜிஎஸ் டிவிஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒற்றை பேரை பார்க்க மாட்டீங்க. மணலாறுன்னு சொல்லி வெளியோயாவில் அதான் நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் ஜெரி மெண்டரின் என்று சொல்லுகிற ஒரு திட்டத்தை இந்த அமி யார் என்று சொல்லுகிற இஸ்ரேலியரும் இந்த ஜெரி மெண்டரின் என்கின்ற இந்த 2 திட்டமும் தான் இந்த மிக அச்சொட்டாக வேலை செய்யுது. இது சிங்கள பௌத்த பேரினவாதம் வேலை செய்கிறது நாங்கள் தலையை கெடுக்காட்டி நீங்கள் இப்போ கேட்குற மாதிரியான கேள்வி தான் கேட்போம். ஏதாவது இருக்கத்தானே அதை எடுப்போம்டா. இன்றைக்கு அவர்களுடைய திட்டத்தில் என்ன இருக்குன்னு சொன்னால் அமியார் சொல்லுகிறார் அந்த இஸ்ரேலியன் 1980ஆம் ஆண்டு இலங்கைக்கு ஜேஆருக்கு இதை கொடுக்குறார். குடியேற்ற திட்டங்களாலே இந்த மகாவலி திட்டத்தையே கொடுத்தவர் தான். எப்படி இஸ்ரேல் பலஸ்தீனத்தை ஆக்கிரமிச்சு இன்றைக்கு வியாபித்து போய் இன்றைக்கு உலகப்போர் நடத்துகிற அளவுக்கு பலஸ்தீனர்களை கொடுக்குற அந்த இஸ்ரேல் இருக்கிறானோ மொசாடினுடைய ஒரு மிக தீவிரமான ஒருவர் தான் ஆலோசகர் தான் ஜே.ஆர். ஜெயவர்தனாவுக்கு இந்த விடயங்களை ஒப்புவிச்சிருக்கிறார். ஆகவே இந்த 48ஆம் ஆண்டிலிருந்து கொண்டு வர கல்ச்சர் இந்த மொசாடினுடைய கல்ச்சர். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜெரி மெண்டரின் என்று சொல்லப்படுகிற இந்த தத்துவ ஆசிரியர் அவர் சொல்லுகிறார் இந்த வாக்காளர் தெரிவு என்பது வாக்காளர் பிரதிநிதியை தெரிவிக்கிறது ஒரு தேர்தல் பொறிமுறை. அதுதான் நாங்கள் அறிஞ்சது. பிரதிநிதிகள் வாக்காளரை தெரிவு செய்கிற வகையிலையும் செய்யலாம். அதை தான் ஜெரி மெண்டரின் சொல்லுகிறார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வவுனியாவில் சிங்கள மக்கள் வருகிறதா காட்டுன்னு சொன்னால் கிராமத்தை நீங்கள் ஆக்கிரமிக்கலாண்டா அனுராதபுரத்தில் எல்லையில் இருக்கிற கிராமங்களை கொண்டு வவுனியாவோட இணைச்சு ஒரு பிரதேச சபையை உருவாக்குறது. வவுனியா தெற்கு பிரதேச சபை உருவாக்கப்பட்டது என்ற சூழலை அப்படி பார்ப்பீங்க. வெளியோவாவில் அந்த மெண்டரின் புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியோவாவுக்கு பிரதேச சபையோட கொடுத்துருக்குறாங்க. இந்த விடயம் மட்டும் நான் சொல்கிறேன், இந்த ஆழத்தை வழங்கி கொடுங்க. நீங்கள் கேட்குறீங்களா இந்த ஆழமான விஷயங்களை நாங்களே பேச தகுறோம், ஏன் காணி உரிமையை கேட்கிறோம்? பாருங்க, நுவரெலியா மாவட்டத்தில் கூட அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள உள்ளாட்சி மன்றங்கள் குறைவாகவே உள்ளன. மலையக தமிழர்களுக்கு 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நுவரெலிய பிரதேச சபையின் மக்கள் தொகை 2,10,968 இருந்தது. இது வெளியோயா பிரதேச சபையின் சனத்தொகையை விட 30 மடங்கு அதிகமாகும். செயற்கையாக உருவாக்கப்பட்டுள்ள வெளியோயா பிரதேச சபையின் சனத்தொகை மொத்தம் 6,949 மாத்திரமே. இதில் சிங்களவர் 6,900
1937 பேர், தமிழர்கள் வெறும் 10 பேர் மாத்திரமே. அதே போல அம்பகமோ பிரதேச சபையின் சனத்தொகை 2,03,976. இது நுவரெலியா பிரதேச சபையை விட 29 மடங்கு மேலே. அப்போ எங்களுக்கு ஒரு 50,000, 75,000, 1,00,000 இருக்கிறவைக்கு ஒரு சபையை கொடுக்குறாங்க. வெறும் 6,000 பேரை வச்சுக்கொண்டு ஒரு வெளியோயா என்கிற பிரதேச சபையும் பிரதேச செயலகத்தையும் உருவாக்கி இன்றைக்கு அதுக்குள்ள தான் கிவுலோயாவும் விழுங்கப்பட இருக்கு. பதவியாண்டு சொல்லுகிற இந்த மகாவலிகளால் கொண்டு வந்த இந்த நீர்ப்பாசன திட்டங்களால் முழுதாக இந்த தாயகம் விழுங்கப்பட்டு கொண்டிருக்கு. அப்போ இதுகளுக்கு மாகாண சபை இருந்தால் மாகாண சபை ஒரு தீர்மானத்தை போட்டிருந்த அன்றைக்கு ஆளுநர், அதை சட்டமாக்கி அதை போட்டிருந்த அன்றைக்கு ஆளுநர் அதுக்கு மீறி ஒரு செயற்பாட்டை செய்ய இயலாதானே. 5 வருஷம் இருந்த சபையால் அதை செய்ய முடியாமல் போயிட்டுன்னா அதுக்கான அதிகாரங்கள் அங்கே இல்லை. ஆகவே மாகாண சபையில் ஏதாவது பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லுகிறவர்கள் அரசியல்ல 35 வருடங்களுக்கு மேல இந்த அரசியல்ல மிக ஆழமாக இருந்தவர்கள். ஆகவே இந்த இனத்துக்கானவர்கள் இல்லை என்ற ஒரு முடிவுக்கு தான் வரலாம். ஏனென்றா மக்கள்கிட்ட போய் வாக்க வேண்டுறீங்க, வாக்க வேண்டி போட்டு யதார்த்தம் என்று சொல்லி கொண்டு வந்து இந்த அதிகாரங்கள் அனைத்துமே சூறையாடப்பட்டது தெரிஞ்சு கொண்டும் இப்ப நீங்கள் மாகாண சபை வந்துட்டே வைங்களேன். வந்தாச்சு. இப்ப 37 உறுப்பினர்கள் வடக்கு மாகாண சபையில் தெரிவு செய்யப்பட்டாங்க. அடுத்து என்ன 5 வருஷம் எடுத்து மக்களுக்கு தெளிவூட்டுகின்ற விடயம் தொடர்பாக இப்பொழுது அரசு தரப்பை பார்த்தால் அமைச்சரிலிருந்து அனைவருமே ஊடகங்களை சந்திக்கின்றார்கள், மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள், ஆங்காங்கே மக்களை தரிசிக்கின்றார்கள். இந்த எதிர்க்கட்சி இருந்தாலும் சரி, தமிழ் தேசிய பரப்பில் நிலை கொண்டு அரசியலை முன்படுத்திக் கொண்டிருக்கும் பிரபல நபர்கள் சொல்லப்படுகின்ற சரி, இது ஊடக சந்திப்புகளை மக்களை சந்தித்து விளக்கப்படுத்துவதில் மிக குறைவாக இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் அதிகமாக பேசப்படுகின்ற பொழுது அந்த மாணவன் மீது துப்பாக்கி சூடு, அந்த சம்பவம் தொடர்பாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு முதல் இப்போ நீங்கள் அந்த கடைசியாக கேட்ட கேள்வி தொக்கி நிற்கிது. இப்போ நாங்கள் 10ஆம் ஆண்டுக்கு பிறகு அதுக்கு முதல் விடுதலை போராட்டம் ஒன்று இருந்தது. தேசிய தலைமை உயிரை ஏற்பணைத்து விடுதலைக்காக போராடிய ஒரு அமைப்பு அனைத்து விடயங்களையும் தீர்மானிச்சது. 10ஆம் ஆண்டுக்கு பிறகு நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒன்றை உருவாக்கி வெளியில் இந்த உங்களுக்கு தெரியும் என்னட்டு அனைத்து கடிதங்களுக்கு ஜெனிவாவுக்கு கொடுத்த கடிதமா, இல்லாட்டி இங்கே அஜித் டோவால் வந்தாலா, ஜெய்சங்கர் வந்தாலா, இல்லாட்டி சந்தோஷ் ஜாவை சந்திச்சா ஒரு ஆவணத்தை கொடுத்துட்டு வெளியில் பத்திரிகையாளர் மாநாடு வைக்கிற ஒரே தரப்பு நாங்கள். அண்மையில் ஐரோப்பிய விஜயம் போயிட்டு வந்தோம், இந்தியாவில் ஸ்டான்ல தமிழ்நாட்டில் சந்திச்சுட்டு வந்தோம். அனைத்துமே ஆவணங்களோட பேசுகிற தரப்பு. இதுதான் எங்களுடைய ஒப்பந்தம் என்பது எங்களுடைய மக்களோட இருக்கிற ஒப்பந்தம் தான். ஆகவே மக்கள் எங்களுடைய அரசியலை வழங்கிக் கொள்ளணும். இதை நீங்கள் சொல்லுகிற அந்த குற்றச்சாட்டுக்கு நான் நினைக்கிறேன், நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இந்த மக்கள் தெளிவுபடுத்தப்படையில்லைன்னு சொன்னால் இந்த அரசியலை நாங்கள் சாத்தியப்படுத்தவே முடியாது. ஆகவே தான் 37 பேர் மாகாண சபைக்கு தெரிவு செய்யப்பட்டுட்டோம் கொண்டு வைங்களேன். இந்த 5 வருஷம் போனதுக்கு பிறகு நீங்கள் இப்போ ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்ல வரீங்க. சரி, இப்போ காணியை எடுக்கிறதுக்கு நீங்கள் சட்டத்தை பாஸ் பண்ண இல்லாத என்னென்னு சொன்னால் காணிக்கு அங்கே இடம் விடாது. கல்வியில் இன்றைக்கு போன விஷயங்கள் போனது தான். அதுக்கு பிறகு நீங்கள் கல்வியில் இந்த தேசிய பாடசாலைகளோ உங்களுக்கு இருக்கிற அங்கேயும் உண்மையிலே அந்த வளங்களை பகிர்ற விஷயங்கள்லையும் ஒரு சில கட்டுப்பாடுகள் மட்டுப்பாடுகளோட இருக்கிறோண்டும் இந்த இடமாற்றங்கள் சம்பந்தமாக இருக்கிற பிரச்சனையும் அதுலேயும் முக்காவாசி பலமும் ஆளுநர்கிட்ட தான் இருக்குது. ஆகவே இந்த இடத்துல தான் நாங்கள் சொல்ல வருகிறோம், இந்த மக்களினுடைய சந்திப்பு, மக்களோட உங்களுடைய ஒப்பந்தம் நீங்கள் மக்கள்கிட்ட ஆணை எடுத்திருக்கிறீங்கண்டா இந்த தேசிய வடகிழக்கு இணைந்ததாயம் உரிமை அது எல்லாமே சொல்லுங்கள். மக்களையும் சந்திக்க பயப்படுகிறீர்கள், ஊடகத்தையும் சந்திக்க பயப்படுகிறீர்கள், ஊடக மாநாட்டையும் சந்திக்க பயப்படுகிறீர்கள். நீங்கள் அரசியலில் ஈடுபடுகிறீர்கள். நாங்கள் நேற்றைய தினம் உங்களுடைய தலைவர் இந்த நாளை உங்களுக்கு 15ஆம் தேதி ஒரு சிவில் அமைப்புகளை கூட்டி இந்த கட்சிகள் எல்லாத்தையும் கூட்டி நாங்கள் இந்த தீர்வு திட்டம் சம்பந்தமான ஒரு வரவை செய்வதற்கான முயற்சிகளை செய்கிறதுக்கு இருக்கிறோம். அதில் இவர்கள் இன்றைக்கு தமிழரசு கட்சிக்கும் அந்த அளவு போய் அவர்கள் அந்த ஏக்கிய ராஜ்யம் என்ற அரசியலமைப்பு கொண்டு வருகிறத பற்றி நாங்கள் விவாதித்து அதை நாங்கள் முற்றுமுழுதாக நிராகரிக்கிறோம் என்ற வகையில் தான் அந்த சிவில் அமைப்புகள் அதை அந்த கூட்டத்தை தயார்படுத்தினோம். அந்த இடத்துல நாங்கள் போகைக்குள்ள அந்த கடிதத்தில் அந்த பந்தியை சொல்லி 15ஆம் தேதி கூட்டத்துக்கு நாங்கள் வரமாட்டோம் என்றார்கள். அப்போ உங்களுக்கு அங்கே ஒரு ஃபெடரலை பற்றி பேசப்படுது. அந்த கடிதத்தை நான் பார்த்திருந்தேன். சிவஞானம் அவர்களுடைய பாருங்கள், நாளைக்கு இந்த 8 பேரை நீங்கள் பாராளுமன்றத்தில் வச்சிருக்கிறீங்களே, இந்த இனத்துக்கான ஒரு அரசியலுக்கு இன்றைக்கு சுவிஸும் இந்த நாடுகளும் சர்வதேச நாடுகளும் ஏதோ ஒரு தயார்படுத்தல இந்த மக்களுக்கான ஒரு தீர்வு திட்டத்தை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்து ஒரு தீர்வாக கொண்டு வாங்க சொன்னால் இன்று வரை தமிழ் மக்கள் பேரவை வெளியிட்ட அந்த தீர்வு திட்டத்தை தவிர ஒரு தீர்வு திட்டம் இந்த இனத்திட்ட இல்லை. விடுதலை புலிகளோட போராட்ட காலங்களில் சிவா பசுபதி முன்னாள் சட்டமா அதிபர்களால் கொண்டு வந்த இந்த இன்டரிம் செல் கவர்னிங் அத்தாரிட்டி தன்னாட்சி இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை இருந்தது. அதுக்கு பிறகு இந்த விடயம் இருக்கிறது. அப்போ இது நாங்கள் இன்றைக்கு மக்களான எடுத்து வர இந்த ஒரு தேசமாக அங்கீகரிக்கப்பட்ட இறமை சார்ந்த விஷயங்களை தான் நாங்கள் பேசிக்கொண்டு வரோம். அந்த தீர்வை வச்சு தான் நாங்கள் மக்களாணையம் எடுக்கிறோம். இந்த இடத்துல தான் இந்த சந்திப்புக்கு வர முடியாமல் இப்போ பாருங்களேன், கிவுலோயா திட்டத்துக்கு ஒரு போராட்டம் நடந்தது. கிவுலோயாவில் நான் இங்கே பேப்பர் கத்திகளே கொண்டு வச்சிருக்கிறேன். இந்த பட்ஜெட் பெற முதலே பட்ஜெட்டில் 250 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்த தமிழரசு கட்சியினுடைய முல்லைத்தீவில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் பேசி பத்திரிகைகளில் தலைப்புச் செய்தியாக வந்திருக்கு. அப்போ அவருக்கு தெரியும், என்ன தெரியும், இந்த இது கிவுலோயா திட்டம் ஒன்று வர்றதுக்கு பட்ஜெட்டில் இருக்குது. அப்போ நீங்கள் பட்ஜெட்டுக்கு ஆதரவை வாக்களிச்சிருக்கு இல்லாது, இது ஒரு நீங்கள் பிரின்சிபலாக எடுத்துருக்கணுமே. அப்போ அதுக்கு பிறகு போராட்டம் நடத்தின நியாயம் என்ன?
இதே தான் இப்போ உங்களுக்கு தெரியும் அவசரகால சட்டம். அவசரகால சட்டம் இருந்து முற்றுமுழுதாக வடகிழக்கில் இராணுவத்தினுடைய தலைமையகங்கள் 16 தலைமையகங்கள் வடக்கு கிழக்கில் இருக்குது. இன்றைக்கு இராணுவத்தினுடைய இந்த போலீஸாருடைய இந்த விஷயங்களை நாங்கள் பார்க்குறோம். இந்த கொலை பற்றி நீங்கள் அந்த விஷயத்தை கேட்டீங்க. ஆகவே வடகிழக்கில் வந்து ஒரு சிவில் நிர்வாகம் என்கின்ற வகையில் இந்த மக்கள்கிட்ட அந்த நிர்வாகம் இல்லை. தனித்தே அரச கட்டமைப்பிட்டே சிவில் நிர்வாகத்தின் கட்டமைப்பிட்டையும் இல்லை. தனித்தே இந்த இராணுவமும் இன்றைக்கு போதவஸ்துக்கு இராணுவம் தலைவர் மாத்திரம் தான் நான் இப்பொழுது அந்த அன்றைய நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தை பார்த்திருந்தேன். மக்கள் குடும்பத்தவர்கள் மாத்திரம்தான் அங்கே இருக்கிறார்கள். அதுக்கு பிறகு நாங்கள் இருப்போம் ஒரு அரசியலுக்கு தலைமைத்துவமாக. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அவசர கால சட்டம் பெறுது. வாக்களித்தது கஜேந்திரகுமார் மட்டும். அதில் செல்வம் அடைக்கலனாதான் என்னதுக்காக வாக்களிச்சார் தெரியாது. அப்போ மிச்ச பேர்கள் இப்படி நடப்பேன்னா கிவுலோயா திட்டம் உண்டு அமுல்படுத்தப்பட இருக்குது. அவசர கால சட்டம் பெறுது. இது இன்றைக்கு நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்தாலும் கொண்டே உள்ளுக்க பிடிச்சு போடுறதுக்கான சட்டம் அமுல்ல இருக்க போகுது. நீங்கள் பயங்கரவாத தடை சட்டம் படு மோசமானதுன்னு சொல்கிறீங்கள். பத்திரிகையாக நீங்கள் எழுதுறீங்கள், பந்தியாக எழுதுறீங்கள், பேசுகிறீங்கள், மாநாடுகளை வைக்கிறீங்கள். அப்போ இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் இருக்கிறதை அவன் எடுக்கிறன்னு சொல்லி மக்கள் ஆணையை பெற்று வந்து எடுக்கிறன்னு சொல்லி வந்து எடுக்கிறார் இல்லை. அப்போ அந்த பயங்கரவாத தடை சட்டம் இருக்கிற மாதிரி அமுல்படுத்துறதுக்கு இன்றைக்கு அவசர கால சட்டத்தை நீங்கள் நீடிக்கிறதுக்கு வாக்களிக்கிறீங்களே. அப்போ இங்கே இந்த கொள்ள கோட்பாடு போகுது. இந்த மக்கள் இந்த தெளிவு இல்லாமல் இருக்கிறதால உங்களுக்கு இருக்கிற பாரிய பொறுப்பு இன்றைக்கு நீங்கள் மிக பொருத்தமான ஒரு கலந்துரையாடல் நான் இதை பார்க்குறேன். அந்த இடத்துல தான் இன்றைக்கு பாருங்கள் இந்த அந்த அப்பாவி இளைஞன் கொலை செய்யப்பட்டது. இன்றைக்கு சந்திரசேகரன் அவர்கள் இந்த இராணுவமும் போலீஸாரும் இந்த போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்பதனை சொன்ன பேப்பர் என்ற கட்டிங்க நெட்டக்கடை பாராளுமன்றத்தில் சொல்லி தலைப்புச் செய்தியாக வந்தது. எல்லாருக்குமே தெரியும். இராணுவம் போலீஸார் உங்களுக்கு தெரியும். இந்த போலீஸ் நிலையத்துக்கு நான் பொறுப்போட சொல்கிறேன், 6 மணிக்கு மேலே போனால் ஒரு சாராய விடுக்கு போலீஸ் நிலையங்கள் கடமையாற்றவே இயலாது. இதுதான் போலீஸின் புரியோடி போயிருக்கிற பிரச்சனை. அப்போ இன்றைக்கு அந்த பையன் 17 வயசு, இன்னும் நவம்பர் மாதத்தில் தான் அவருக்கு 18 வயசு பூர்த்தி ஆகுது. அவருக்கு லைசன்ஸ் இருந்தது இல்லை, மாட்டை கடத்தினவர், என்ன பிரச்சனையை நீங்கள் சொல்லுங்க. என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கு இந்த வடகிழக்கு சமூகத்திட்ட ஒரு தொழில் வாய்ப்பு இல்லை. வேண்டுமென்றே பொருளாதாரங்களை சிதைச்சு கொண்டு 2 பாஸ்போர்ட் ஆஃபீஸுகளை வவுனியாவிலையும் யாழ்ப்பாணத்திலையும் திறந்து இன்றைக்கு இருக்கிறவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் அந்த மக்களை போதைக்க தள்ளி இருக்கிற தாயப்பன் பயந்து பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்காக தையட்டிக்கு போராட்டத்துக்கு இன்றைக்கு சனம் வருது. இந்த போராடி போட்டு பாஸ் எடுத்துக்கொண்டு வெளியில் போகிறதுக்கு வீசா எடுத்துக்கொண்டு. அப்போ இவ்வளவு சூழலுக்களை நெருக்கு வரத்துக்களை இருக்கிற ஒரு சூழலுக்கு இருந்தால் இந்த போராட்டம் நடக்குது என்று சொன்னால் இந்த இராணுவமும் இந்த முப்படையும் இருக்கிற ஒரு தேசத்தில் இன்றைக்கு போதவஸ்து வருது. போலீஸார் மாட்டை பிடிச்சாப்பா இன்றைக்கு தென்பகுதியில் அம்பலாங்குடியில் நடந்த சிச்சுவேஷன் இருக்குது. போதவஸ்துக்கு கடத்தி கொண்டு போனதுக்கு ரோட்டில் என்ன சில்லுக்கு வடி வச்சு தம்பதிகளாக மாலை வேலை பிடிக்கிறாங்க. போதவஸ்து கடத்தினேன் மாட்டுக்கு அம்பலாங்குடியில் 13-20 மாடுகளையும் அதுக்கு இருந்த ஆக்களையும் மீட்டிருக்கிறாங்க டயரில் சுட்டு. நம்ம இடத்துல மாட்டுக்கு மனுஷனுக்கு வித்தியாசம் இல்லை. மாட்டுக்கு இருக்கிற உரிமை கூட மனிதனுக்கு இல்லை. ஆகவே தான் நாங்கள் சொல்ல வருகிறோம், இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய இராணுவ முற்றுகையில் இருக்கிற இந்த வடகிழக்கு மாகாணத்தில் திட்டமிட்டேன். உங்களுக்கு தெரியும், கிளிநொச்சியிலே அந்த முல்லைத்தீவில் அந்த சுட்ட பையன், அந்த பொருட்களை எடுக்கிறது கேம்பை விட்டுட்டு போனதுக்கு பிறகு கொலை செய்யப்பட்ட பையன், 2 பல்கலைக்கழக மாணவர்கள் அந்த உங்களுக்கு தெரியும் அந்த ரோடையில் போய் சுட்டவன். இப்படியே வரலாறுங்களுக்கு திருப்பி சொல்லவும் இதில் இந்த குறிப்பாக சில தரப்புகள் வந்து மாட்டை பறி கொடுத்தவனுக்கு இவரை சுட வேணும் என்ற ஒரு அபிப்பிராயம் இருந்தால் ஒரு நீதிமன்ற பொறிமுறை இருக்குது. ஒரு மாடு கைப்பற்றினவனு நெத்தியில் சுடப்பட்டிருக்குது. மிக தவற நாங்கள் புழங்கிக் கொள்ளணும். இது ஃபொரன்சிக் மெடிசின் சொல்லி இருக்குது, நெத்தியில் சுடப்பட்டிருக்கிறார். போலீஸாருடைய இந்த அந்த மீடியா ரிலீஸ் அதாவது பத்திரிகைகளுக்கு கொடுத்த அந்த பிரசுரம் அதிகாலை 5:30 மணிக்கு போலீஸாருடைய தலைமைச் செயலகத்திலிருந்து வெளியிட்டிருக்கிறார்கள். சொல்லுகிறார்கள், வாகனத்தை நோக்கி படி சுட்டம், சூடு வச்சம், ஆள் நிப்பாட்ட இல்லை, ஆகவே துப்பாக்கி பிரயோகம் செய்ய வேண்டிய வந்துட்டா. இதுதான் ஃபேக்ட். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் சொல்றாங்களே, நீங்க ஒரு குற்றம் செய்தால் முதலாவது எடுத்து அறிக்கையை வச்சுக்கொண்டு அது மாற்றல, அதுதான் இன்ஃபர்மேஷன். அப்போ இவருடைய ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் நான் என்ன உங்களுக்கு இந்த ஓஐசியோ எஸ்பி சொல்லியிருப்பார் இப்படி நடந்ததுன்னு. இனி நீங்கள் அதை மாற்றலாம். இப்போ நீங்கள் சொல்ல வாரதின்படி மேலே எப்போ நீங்கள் சகட்டு வேடிக்கை சுடலாம். ஒன்றில் வாகனம் உங்களை மோத வர வேணும், இல்லை என்று சொன்னால் வாகனத்தில் இருக்கிறவர் ஆயுதம் ஒன்று எடுத்து உங்களோட உயிருக்கு அச்சுறுத்தல் விட வேணும். இந்த 2லேயும் உயிர் அச்சுறுத்தல் வரும். இல்லை என்று சொன்னால் வாகனத்தை கோட்டி என்று உங்களுக்கு மேலே எடுத்து கடுங்காயம் விளைவிக்க போகிறார் என்றால் மட்டும்தான் நீங்கள் இதை செய்யலாம். இதை நீங்கள் சொல்லி இருக்கணும். அப்படி என்று சொன்னால் உங்களை இப்போ எஸ்பி அங்கே இருந்தோன்னு சொல்கிறாராம் மோத வந்த வாகனம். அப்போ மோத வந்த வாகனம் 5:30 நீங்கள் அறிக்கை போடைக்கு எங்கே போனது மோத வந்த வாகனம்? இந்த போலீஸார் தான் சட்ட அமலாக்கத்துறை. அவர்கள் இன்றைக்கு இலங்கையிலிருந்தே போதவஸ்துக்கு முழுக்க இந்த போதவஸ்து டீலர்ஸோட எனக்கு தெரியும் இந்த போதவஸ்து கடத்துறவங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் பணங்களையும் கொடுத்து அந்த சம்பளம் எடுத்துக்கொண்டு ஒரு போலீஸுக்கு கையில் செய்யணும், கழுத்தில்
கழுத்தில் செயினும் போட்டுக்கொண்டு வாழ்நாளை ஊட்ட முடியாது. இன்றைக்கு அங்கே இருக்கிறவர்கள் வந்து மிக பெரும் முதலைகளாக சட்டத்தை இந்த நபர்களுக்காக வளைத்து கொடுக்குற தரப்பாக இருக்கிற தரப்புகள் இருந்தால் இந்த அப்பாவி இப்படியே பலி கொள்ளப்பட்டிருக்கிறார். அவனுக்கு ஒரு கனவு இருந்திருக்கு. அப்போ நாங்கள் சொல்ல வருகிறோம், இந்த போதவஸ்து வருது என்று சொன்னால் அந்த போலீஸ் அதிகாரிக்கு எதிராக, போலீஸ் நிலையத்துக்கு எதிராக நீங்கள் போராடணும். ஒற்ற போராட்டம் இல்லை. உங்களுடைய ஊர்காவத்துறையில் இருக்கிற போலீஸ் நிலையம், உங்களுடைய ஊர்காவத்துறையில் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த போதவஸ்துடைய பாரி அச்சுறுத்தல் இருக்கிறது. அந்த இடத்துல இந்த அப்பாவி இளைஞன் நெல் வெட்ட போகணும்னு குடும்பம் சொல்லுது. சரிதானே? அப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, இந்த அறிக்கையில் இவர்கள் இன்றைக்கு மேனிப்புலேஷன் செய்து ஃபொரன்சிக் தடயவியல் மருத்துவ அறிக்கை என்ன சொல்லுது? நெத்தியில் சுடப்பட்டிருக்கிறார். அப்போ பின்னுக்கு இருந்து சுட்டதாக சொல்லினோம். பின்னுக்கு இருந்து 4-5 மார்க்கிங்களாக செய்திருக்கணும். முன் கண்ணாடிகளால் துளை போயிருக்குது. அப்போ இருந்த 2 பேர் உயிரோடு இருக்கணும். வாக்குமூலம் கொடுத்துருக்கு. உள்ளுக்கும் மாடு இருந்ததுக்கு ஏதோ சாணியை கொண்டு போட்டதாகவும் மாட்டை கொண்டு போனதாகவும், போன மாடு எங்கே என்று தெரியாது, மாடு இருந்தேன் அது மட்டும் இல்லையே, அருகில் உரபேக்கில் மாட்டு சாணத்தை கண்டுபிடித்ததாகவும் சொல்கின்றோம். அப்போ நீங்கள் இப்போ இந்த விஷயங்களை நீங்கள் பார்க்கக்குள்ள ஒரு அடிப்படை விளங்கும் ஒரு எவிடன்ஸை வந்து மிட்டு முழுதாக சிதைக்கிற வகையிலையும் அங்கே இருக்கிற எவிடன்ஸை நீங்கள் எப்படியுமே சட்டத்தில் மாற்றிக்கொள்ள இயலாது. போலீஸார் வந்து அவசரப்பட்டு இந்த அறிக்கைகளை படுகொலை தான் செய்யப்பட்டிருக்கிறது. இது என்னை பொறுத்தவரையில் போலீஸார் வேண்டுமென்றே தெரிந்து கொண்டு இந்த சட்டத்தில் இந்த விஷயத்தை செய்திருக்கிறார்கள். இது ஒரு படுகொலை, சட்டத்தை மீறி நடந்த விஷயம். எனக்கு இது சொன்னதுக்கு பிறகு தீவகத்தில் இருக்கிற எங்களுடைய ஆதரவாளர்கள் இல்லாட்டி இந்த மாடுகளை பறிகொடுத்தவர்கள் வந்து நான் ஒரு பதிவை போட்டதுக்கு பிறகு சொன்னார்கள், நீங்கள் என்னென்று இப்படி பதிவை போடுறீர்கள், எங்களோட மாடு எடுத்துன போகுது தெரியுமோன்னு சொன்னாங்க. தம்பி, மாடு போகிறது இல்லை, இதில் இருக்கிற பிரச்சனை மனிதாபிமானம் சார்ந்தபடி ஒருவருடைய உயிருக்கு சட்டம் சொல்லி இருக்கு. மாடு கடத்தி கொண்டே வெட்டி ரச்சி ஆக்கினதுக்கு சட்டம் இருக்கு அங்க, அதுல கொண்டு போங்க. மற்றது அல்லப்பட்டி. ஆனால் நிறுத்தாமல் வாகனத்தை சென்றால் கூட நாட்டில் சட்டம் இருக்கின்றது தானே. சுட்டு இல்ல, அதைத்தான் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துது. அந்த வாகனத்தை டயரை நோக்கி சுடுவது நிச்சயமாக என்னன்னா, அந்த துவக்கு போலீஸுக்கு வந்து லோவை பாதுகாக்கிறது அமுலாக்கிறதுக்கு மட்டும்தானே இருக்கு ஒழிய வேற ஒன்றுக்கும் இல்லை. தற்பாதுகாப்புக்கும் அமுலாக்கிறதுக்கும் மட்டும். அமுலாக்கிறதுக்குண்டா என்ன தோகை வச்சு கையெழுத்து வைண்டு கேளாதவ அவர்கள் இந்த கடமையில ஒரு குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு இருக்கிற தடங்கள் வந்து அவன் சுட போறான்னு சொன்னா இவர் சுடலாம். சுட்டவரை பிடிச்சு கொண்டு வந்து சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தவன். ஆகவே இந்த இடத்துல அந்த போலீஸாரினுடைய அடிப்படை சட்டத்தை போலீஸாருக்கு வந்து சட்டத்தில் நீதிமன்றத்தில் சட்ட அமலாக்கத்துறையில் போறவே தானே. அவர்களுக்கு இது மிக ஆழமாக விளங்குமே. உங்களுக்கு தெரியும், பண்ண பாலத்தை கடந்தா திருப்பி பண்ண பாலத்துக்கான வழியில் வழியில் வருவோம். ஆகவே இதை சுட்டு பிடிக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை. இவர்கள் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இவர்களை கைது செய்வதற்கான அனைத்து வழிகளும் இருக்கு. இப்போ நீங்கள் தமிழ் தாயக பரப்பில் நடக்கிற விடயங்களை பார்த்தால் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு விடயங்கள் அதிக பேசுபொருளாக இருக்கும். ஆரம்பத்தில் குருந்தூர், வெடுக்குநாரி, தையீட்டு விவகாரம் பேசும்போது இப்பொழுது இந்த விடயங்கள் நாங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது தையீட்டு விவகாரத்தில் அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கின்றதை பற்றி அதிகமாக பேச முடியாத சூழல் இருக்கிறது. காலத்துக்கு காலம் ஒரு திசையை நோக்கி செய்திகளுக்கு பின்னால் ஓடுகின்ற விடயங்களும் இருக்கின்றது. இப்போ தையீட்டு உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த ஜெனீவாவினுடைய மனித உரிமைகள் அமைக்கு முன்னால் வர இந்த விஷயங்களில் ஒரு தொடர் இன அழிப்பு கொண்டு இந்த தொடர்ந்து வருகிற அரசாங்கங்கள், அதாவது ஸ்ரீலங்கா அரசு செய்து வருகிறது ஒரு இன அழிப்பை தொடர்ந்தும் செய்து வருகிறது என்கின்ற அந்த அரசியலை வேறு எந்த ஒரு கட்சியும் செய்யலை இந்த மண்ணில், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை தவிர. பொறுப்போடு எனக்கு சொல்ல முடியும். என்னென்னு சொன்னால், நான் இதை தயவு செய்து இந்த கட்சிகளுக்கு எதிராக நான் சொல்ல வர கருத்தில் தயவு செய்து தான் எங்களுடைய அரசியல் தேவையும் போராட்டமாக இருக்க வேணும். ஏனைய கட்சிகளுக்கு நாங்கள் இந்த இடத்துல அழைப்பு விடுறோம். அந்த தையிட்டி போராட்டத்துக்கு முதல்ல வந்தார்கள். அங்கே பயிஸ்கரித்து கொண்டு மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டத்தை பயிஸ்கரித்து கொண்டு அன்றைக்கு சிட்டிங் எம்பிஸாக இருந்த ஸ்ரீதரன், சுமந்திரன், அங்கஜன், ராமநாதன் எல்லாரும் வந்தார்கள். அதுக்கு பிறகு ஒரு போராட்ட காலகட்டத்தில் டக்ளஸ் தேவானந்தாவும் வந்தார். தையிட்டியில் இருக்கிற போராட்டம் உங்களுக்கு தெரியும். வெடுக்குநாரியில் சிவராத்திரி அன்று நடந்து அன்றைக்கு இராணுவம் போய் நடந்த அந்த வெறியாட்டத்தில் கைது செய்யப்பட்ட 7 பேர்லையோ 6 பேரில் 5 பேர் எங்களுடைய கட்சி தொண்டர்கள். 14 நாட்களுக்கு மேலே அவர்களுக்கு உள்ளே இருக்க வேண்டி போச்சு. ஆனால் உங்களுக்கு தெரியும், ஜெனீவாவில் வந்து இந்த தமிழ் மக்களினுடைய இந்த சிவராத்திரி நிகழ்வில் இராணுவம் போலீஸார் நடந்து கொண்ட விதம் வந்து மிக மோசமாக அங்கே அந்த அறிக்கைகளில் விமர்சிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு தையிட்டி விவகாரம் வந்து இன்றைக்கு ஐநா சபையில் இந்த மனித உரிமைகள் மீறல் என்று சொல்லப்படுகிற ஒரு குறுகின வட்டத்துக்கு இருந்தாலும் நாங்கள் சொல்லுகிறோம் ஒரு இன அழிப்பு நடவடிக்கையாகத்தான் இது முன்னெடுக்கப்படுகிற என்ற விஷயங்கள் இன்றைக்கு பேசுபொருளாக இருக்குது. இன்றைக்கு இந்த தையிட்டி விவகாரத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அனுரகுமார திசாநாயக்கிட்ட கேட்குறது ஒரே ஒன்று தான். அனுரகுமார திசாநாயக்காவுக்கு வந்து இன்றைக்கு அவர் இருக்கிற ஜனாதிபதி என்று சொன்னால் அவருக்கு இந்த திணைக்களங்கள் அமைச்சுக்கள் எல்லாமே வருதுன்னு சொன்னால் அவர் ஒரு இடதுசாரி இயக்கத்தினுடைய தலைவர் என்று சொன்னால் சமத்துவம், சமூக நீதி
சமத்துவம் என்று சொன்னால் உங்களுக்கு ஏன் ஆயுதத்தை தூக்கி நீங்கள் சமத்துவம் சமூக நீதி உங்களோட சிங்கள பௌத்த பேரினவாத அந்த கட்டமைப்புக்குள்ள இல்லை என்று சொல்லி இருந்த அரசுக்கு எதிராக நீங்கள் ஆயுதம் தூக்கி ஒரு போராட்டத்தை செய்தீர்கள். உங்களுக்கு அங்க ஜனநாயகம் இல்லை, சமூகம் சமத்துவ நீதி இது இல்லை என்று சொல்லி சமத்துவமும் சமூக நீதியும் இல்லை என்று ஒரு சாதி பிரச்சனை ஒன்று இருந்தது, மற்றது ஒடுக்குமுறை ஒன்று இருந்தது என்று சொல்லி அந்த போராட்டத்தை நீங்கள் செய்து கொண்டு வந்தீங்க. அதே நேரம் எங்களுக்கு ஒரு இனமாக உங்களுடைய அந்த ஆட்சி கட்டமைப்பில் இருக்கிற ஜனநாயகம் மறக்கப்பட்ட ஒரு இனமாக, அனைத்து உரிமைகளும் மறக்கப்பட்ட இனமாக நாங்கள் இங்கால போராடி கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய போராட்டம் சார்ந்து உங்களுக்கு ஒரு பார்வை இருந்தது மக்கள் விடுதலை முன்னணிக்கு. அது ரோஹண விஜயவர்மனுடைய அரசியல் சித்தாந்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக மோசமாக இந்த சுயநிர்ணய உரிமைக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தவர் தான் இந்த ஜேவிபியினுடைய ரோஹண விஜயவீரர். அந்த கட்சியினுடைய தொடர்ச்சியாக இருந்து வருகிற ஒருவர் இந்த 2004 விடுதலை புலிகளோட 2002 சந்திரிகா பேசி சுனாமி கட்டமைப்பு வர வேணும் வர்ற காலப்பகுதியில் தான் வெளியில போய் 37 பேரும் 39 பேர் அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு நல்லிணக்க அரசு ஒன்றை உருவாக்கி இருந்தார்கள். அந்த அரசில் இருந்து வெளியில போய் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் வேண்டுமென்றே அவர்கள் பிரச்சாரங்களையும் செய்து வீடு வீடாக பிரச்சாரம் செய்து மஹிந்த ராஜபக்சவை கொண்டு வரார்கள். இந்த சந்திரிகா 2004 எழுதின ஒப்பந்தத்துக்கு அந்த சுனாமி கட்டமைப்பை கொடுக்குற அந்த அதிகாரங்கள் சம்பந்தமான ஒப்பந்தம் செய்யப்பட்ட பொழுது இவர்கள் அரசியலிருந்து வெளியேறி மஹிந்த ராஜபக்சவை கொண்டிருந்தோம். நான் கேட்கிறேன், மஹிந்த ராஜபக்சவை கொண்டு வந்தா இது அதுக்கு அதோட தொடர்ந்து தான் இந்த தையிட்டி. மஹிந்த ராஜபக்சவை கொண்டு வந்து இந்த 5 வருடங்கள் ஆட்சி நடக்குது, பேருந்து ஒரு 5 வருஷம். முதல் 5 வருஷத்துக்குள்ள நீங்க பொறுப்பு சொல்ல வேண்டியவரோ இல்லையோ, நீங்கள் அன்றைய குழந்தைங்களை வேற ஆட்சியில் இருந்து நீங்கள் இந்த இனப்படுகொலைக்கு நீங்கள் மஹிந்த ராஜபக்சவை கொண்டு வரத்துக்கு இருந்த காலகட்டத்தில் சோமவன்ச அமரசிங்க தான் கட்சியினுடைய தலைவர். அப்போ இவர் ஒரு விவசாய அமைச்சராக இருந்து கேபினெட் மினிஸ்டராக இருந்து இந்த வழக்கின்ற கொப்பிகள் எல்லாம் என்னிடம் இங்கே இருக்குது ஆவணமாக, அனைத்து தீர்ப்புகளையும் கொண்டு வந்திருக்கிறேன். சரிதானே? அப்போ அந்த தீர்ப்பில் இவர் ஒரு தரப்பாக போகிறார். அனுரகுமார் திசாநாயக்க போய் அந்த வழக்கில் அந்த விஷயத்தை இல்லாமல் செய்து மஹிந்த ராஜபக்சவை தேர்தல் ஜனாதிபதியாக கொண்டு வரதுக்கு அவருடைய ஒரு டீல் ஒப்பந்தம் டில்வின் சில்வா தான் எழுதுறார். இந்த கையெழுத்துல 3 விஷயங்கள் மிக முக்கியமான. ஒற்றையாட்சி கட்டமைப்பை எந்த விதத்திலையும் விட்டுக் கொடுக்கக்கூடாது. முதலாவது கோரிக்கை 2005 விடுதலை புலிகளோட இந்த சமாதானத்தை பேச்சுவார்த்தையில் போய் நாங்கள் இந்த விஷயங்களை செய்யக்கூடாது. மற்றது இந்த தேசத்தினுடைய சர்வதேச தலையீடுகளுக்குள்ள நாங்கள் இந்த விஷயங்களை நாங்கள் கொண்டு போகக்கூடாது. இந்த 3 விஷயங்களை உடன்பட்டு கொண்டு இந்த ஒப்பந்தம் செய்துபட்டதுக்கு பிறகுதான் சோமவன்ச அமரசிங்க சொல்றார், நாங்கள் யுத்தத்துக்கு பயந்தால் அரசியல் செய்ய இயலாது என்று சொல்லுகிற ஒரு மனநிலையில் இருந்து இந்த யுத்தத்தை நடத்தி முடிச்சு, யுத்தத்தின் போது நீங்கள் 5 வருஷத்துல அந்த 5 வருஷத்துல இந்த யுத்தத்துக்கு எதிராக பாராளுமன்றத்தில் ஒற்றை குரல் எழுப்பின இந்த மந்திரி மாதிரி இல்லை. இன்றைக்கு என்பிபி என்று சொல்லப்பட்டு வந்திருக்கிறவர்கள் யுத்தத்தை முழுமையாக நடத்தி, குறிப்பாக தென்பகுதியில் உங்களுக்கு தெரியும் ஆணையரவ என்கின்ற முகாமை எங்களுடைய விடுதலைப்படை அதை கைப்பற்றி இருந்தது. உலக இராணுவ விற்பனர்கள் சொல்லுகிறார்கள் அந்த முகாமை நீங்கள் கைப்பற்றினதை பற்றி உலகமே திகைச்சு போயிருக்குது. அந்த முகாம் கைப்பற்றினதுக்கு பிறகு இராணுவம் சின்ன பின்னமாகி படையில இருந்து எல்லாரும் விட்டு ஓடிட்டாங்க. அப்போ 2004 யுத்தம் செய்ய முடியாதல தான் அவர் 2002 ஒப்பந்தத்துக்கு வரா. அதுக்கு பிறகு எல்லாமே போகுது வடகிழக்கு இணைந்த தாயகமாக நாடு பிரிவட போகுதுன்னு சொல்லி மஹிந்த ராஜபக்சவை கொண்டு வந்து இந்த யுத்தத்துக்கு அவரை தயார்படுத்தி வீடு வீடாக போன படையில திருப்பி கொண்டு வந்ததுக்கான பிரச்சாரங்களை வீடு வீடாக கதவு தட்டி செய்தது இந்த ஜேவிபி. அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. இந்த அனுரகுமார் திசாநாயக்க தான் இன்றைக்கு பதவியேற்றிருக்கிறார். இன்றைக்கு குழந்தைகளையும் தேயிலை தோட்டங்களில் போய் குழந்தைகளையும் தூக்கி கொண்டு இந்த மக்கள் மத்தியில் போகிறார் என்று சொன்னால் இன்றைக்கு வந்து 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இந்த ஈழத்தமிழினத்தினுடைய இந்த இனாளிப்பு சம்பந்தமாக என்னோட பேப்பர் கட்டிங் கிடக்கு தலைப்புச் செய்தி, இராணுவத்தினரை மைத்திரிபால சிறிசேன நல்லிணக்க அரசில் இருந்து போட்டு சொன்ன மாதிரி தான் இராணுவத்தினரை நாங்கள் காட்டி கொடுப்பதற்கு தயாராக இல்லை. ஏன்னா இங்கே செய்ய வேண்டியது முழுக்கவே இராணுவத்துக்கு எதிரான விசாரணை. இராணுவம் தான் இந்த வேறு படம் வந்து இறங்கி செய்ய இல்லையா நீங்கள் சொல்லணும் இந்தியா படை செய்தது அமெரிக்கா படை செய்தது. இங்கே ஒரு இனாளிப்பு இல்லைன்னா அதை நிரூபிக்க வேண்டியது அவர்களுடைய தேவை. ஆகவே சமத்துவம் சமூக நீதி பேசுகிற இந்த தரப்பு ஒரு உண்மையான தரப்பாக இருக்குமென்று இந்த மக்கள் நம்பினால் இந்த மக்கள் வந்து மீண்டும் ஒரு போராட்டத்துக்குள்ள போய் இந்த அழிவை பொருளாதாரத்தில் அதல பாதாளத்துக்கு போயிருக்கு சிங்கள தேசம் தான். ஆகவே தான் நான் சொல்றேன், இந்த தையிட்டி வந்து முப்படை உங்கள்கிட்ட இருக்கு. அங்க வந்து கல்ல நட்டி இருக்கிறது இவருடைய இராணுவத்தினுடைய தலைவரை, முப்படையினுடைய தலைவர் ஜனாதிபதி, நாட்டினுடைய ஜனாதிபதி தான் முப்படைக்கு அந்த விகார கட்டப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும் அந்த விகாரையினுடைய பேர் பலகை பார்த்தீங்கன்னு சொன்னால் யுத ஹமுதாவிசின் இதிக்கர பவத்தா கெனையன லபன திஸ்ஸ ரஜமகா விகாரே, இராணுவத்தினரால் கட்டப்பட்டு கொண்டு நடாத்தப்படுகிற திஸ்ஸ ரஜமகா விகாரே. இராணுவத்துக்கும் அந்த விகாரைக்கும் என்ன தொடர்பு? இந்த இராணுவத்தை தான் சொல்கிறோம் நாங்கள் இனஅழிப்பு செய்யுதுங்க. அந்த போடையை வச்சு செய்கிற அளவுக்கு அவ்வளோ துணிச்சல் இருக்குது இந்த அரசுக்கு. அப்போ இப்போ அறிகிறோம் அந்த விகாராதிபதி என்றவர் வந்து உங்களுக்கு தெரியும்
ஒரு திஸ்ஸ விகாரைகள் என்பது இல்லாமல் அமரபுரணி காய என்று சொல்லி ஒரு 3வது ஒரு பீடத்துக்கு அஸ்கிரிய மல்வத்த பீடங்கள் வந்து கண்டிய அண்டிய பிரதேசங்களுக்குமாகவும் இந்த கரையோரங்களில் இருக்கிற விகாரைகளை கட்டுப்படுத்துகிற பீடம் உண்டு. 200 வருடங்களாக அதுக்கு அங்கீகாரம் இல்லை. 200 வருடங்களாக இல்லாத அங்கீகாரத்தை 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இந்த அனுரகுமார திசாநாயக்க தான் அதுக்கு பீடத்துக்கான அங்கீகாரத்தை கொடுத்தார். அந்த பீடத்துக்கான அங்கீகாரம் கொடுக்கப்பட்டதில் வடக்கு மாநிலத்துக்கு பொறுப்பாக இருக்கிறார் நந்தமித்திர தேரர், ஜின் தொட்ட நந்தாராம தேரர். இவர் வாக்காளர் பட்டியலில் ஏறி இன்றைக்கு காங்கிரஸ் ஒன்றில் 4 தேர்தலில் வாக்களிச்சிருக்கிறார். அவருக்கும் தையிட்டிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. 100% தமிழர்கள் இருக்கிற ஒரு இடத்துல ஜின் தொட்ட நந்தாராம தேரரும் இந்த படையில இருந்து விலகி வந்த ஒருவராக சொல்லப்படுகிறார். சரிதானே? இது இப்போ நாங்கள் இது சம்பந்தமாக இன்னும் மிக ஆழமாக ஆராய்ச்சி பார்க்க வேணும். ஆகவே தான் நாங்கள் சொல்ல வருகிறோம். இன்றைக்கு என்னட்ட நான் அதுவும் பேப்பர் ஒவ்வொரு நாளும் பேப்பர் தலைப்பு இப்போ அதுதான். தையிட்டியில் அங்கே திஸ்ஸ விகாரைக்கு இன்னும் ஒருவர் இருக்கிறார், அங்கே நாகதீபாவில் இருக்கிற விகாராதிபதி, அதுவும் திஸ்ஸ விகாரைக்குள்ள வார விகாரை. அவர் சொல்லுகிறார் இந்த மக்கள்கிட்ட காணியை கொடுங்கோ, இது நாட்டுக்கு இருக்கிற பாவம். அதே போல் ஆரிய குலத்தில் இருக்கிற விகாராதிபதியும் சொல்லுகிறார் நாட்டுக்கு இருக்கிற பாவம் அந்த காணிகளை கொடுத்துடுங்க. அப்போ இன்றைக்கு இந்த இராணுவ தளபதியாக இவர் இருக்கிறாருன்னா யார்கிட்டையும் கேட்க தேவையில்லை. நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு பயந்து அஞ்சி செய்கிற ஒருவர் இல்லை. நீங்கள் அதனைத்தான் உங்களுடைய கட்சியும் போஷித்து வந்தது. நீங்கள் அதனுடைய போஷகராக இருந்து கடந்த காலங்களில் செயற்பட்டு வந்த நீங்கள் சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு அஞ்சி ஒருவராக நாங்கள் பார்க்கணும். இவருக்கு இந்த நடவடிக்கை எடுக்க முடியும் இந்த 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 விகாரை சம்பந்தமான முடிவில். ஆகவே எங்களை பொறுத்தமட்டில் இடிக்க வேணும் கொண்டு எங்கள்கிட்ட கேட்காதீங்க. சட்டம் என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. உள்ளூராட்சி மன்றங்களில் நான் அவருடைய இதை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த திட்வா புயலில் நாடு சின்னாபின்னப்பட்டு போன பிறகு சொன்னார் உள்ளூராட்சி மன்றங்கள் கட்டிடங்களுக்கான அனுமதியை கொடுக்க இல்லைன்னு சொன்னால் மின்சாரத்தை கொடுக்காதுங்க, பேப்பர் கட்டிங்க என்ன கிடக்கு. ஜனாதிபதி சொல்கிறார் இதுக்கு எப்படி மின்சாரம் போச்சுது, இதுக்கு எப்படி இந்த அனைத்து வளங்களும் செய்து கொண்டிருக்குது இந்த அரசு என்ற விஷயங்களை நான் சொல்ல வரைக்குள்ள தான் சொல்கிறேன். இவருடைய உண்மையான முகத்தை நீங்கள் பாருங்க. இன்றைக்கு பல தடவைகள் வந்துட்டார் யாழ்ப்பாணம். இந்த திசையாரை வட்டி அங்கேயும் இனவாதம் இங்கேயும் இனவாதம் என்றார். நான் என்னுடைய நிலத்துக்கு போராடுவது எப்படி இனவாதமாக இருக்கலும்? உங்களுடைய இனவாதம் இருக்கிறத பற்றி நீங்கள் பேசலாம். உங்களுக்குள்ள நீங்கள் ஒரு அதுக்காக தமிழ் இனத்தினுடைய காணிகளை அபகரித்து போட்டு இந்த இனவாதம் பேசுகிற இந்த ஜனாதிபதியை நாங்கள் இன்றைக்கு நேற்று இல்லையே 35 வருஷமாக இந்த அரசியலுக்கு இருந்தொருவர் தானே. ஆகவே இந்த அரசியலை மிக ஆழமாக நாங்கள் விளங்கி கொண்டிருக்கிறோம். இவர் ஒரு போலியானமோ இது இன்னும் ஒரு கனாலும் இந்த அரசியலை அவர் கொண்டு ஓட இயலாது. ஆகவே எங்களுக்கு இந்த இனப்படுகொலைக்கான நீதியையும் இந்த இந்த ஒரு ஒரு தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வையும் நாங்கள் அடைகிற வரையில் நாங்கள் இந்த எங்களுடைய போராட்ட முயற்சிகளை நாங்கள் பல தளங்களில் கொண்டு செல்ல வேணும். அதே போல் நீங்கள் சொன்னது போல் இந்த அறிவார்ந்த தளங்களில் நாங்கள் இந்த கலந்துரையாடல்களை கொண்டு போவோம். கண்டிப்பாக நன்றி. இந்த நேரத்தில் சட்டத்தரணியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கொள்கை பலப்பு செயலாளருமான ராஜன் காண்டிவர் அவர்கள் பல விடயங்களை வரலாற்று ரீதியாக இங்கே எங்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தார். ஆரம்பத்தில் கூறிய கேள்வியை போல தான் இருக்கின்றது. தமிழ் மக்களின் அரசியல் திசை என்பது பேச்சுவார்த்தையா அல்லது போராட்டமா அல்லது இன்னும் காத்திருக்க வேண்டிய நிலைமை வருமா என்று தொக்கி நிற்கின்ற அந்த வாசகத்தோடு இங்கே வருகை தந்து பல விடயங்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. நன்றி எல்ரோய், நன்றி. எனவே மற்றும் ஒரு சமர்க்கல நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு அரசியல் அதிதியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் எல்ரோய் அமல்தாஸ். வணக்கம்.